ஹாய் காய்ஸ், வணக்கம். வில்லேஜ் கேர்ள் மேரிட் வித் கோல்ட் ஹஸ்பண்ட். ஒன் ஷாட் பார்த்தலாமா? என்னன்னே தெரிலடா உங்களுக்கு. இந்த வில்லேஜ் கேர்ளு, கோல்ட் ஹஸ்பண்டு, கோல்ட் சிஇஓ, மாஃபியா, ஏஜ் காப்பு, ஜப்பு கேர்ளு, ஃபோர்ஸ் மேரேஜு, அவ்வா இதுக்கு மேலே இருக்கிற தீரா காதல். உங்களை நினச்சி என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த டைட்டில் மேலே அவ்வளோ லவ் உங்களுக்குலாம் இப்போ வரைக்கும். புதுசு புதுசாக நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணவே மாட்டீங்கல்ல. இதே டைட்டில் தான் கொடுத்தாக்கா போடுங்கக்கா ப்ளீஸ் சிஸ்டர், இதே தான்டா கேட்டுட்ருக்கீங்க. ஓகே, நான் அதனால தான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் இனிமேல் அப்கமிங் ஸ்டோரிஸ் நான் இந்த மாதிரி டைட்டில்லே கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா என்னோடய ஸ்டோரிஸ்லாம் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நானே டாபிக்கே மறந்துட்டேன். வாங்க. சரி, ஓகே, அப்படியே வீடியோவில் வந்துடுங்க. ஓகேங்களா? அப்புறம் ரொம்ப மறைகிறேன் இன்றைக்கின்னு பார்த்து தான் போங்க. கட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைடா. சரி, ஓகே. சின்னதாக இன்ஃபோ அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். என்கிட்ட என்னமோ தெரில, நீங்கள் ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த ஸ்கூல் பொண்ணுங்களாம், நான் அந்த 2 வீக்ஸ் அவள் வீட்டில் இருக்கும்போது லைவ் வந்தேன்ல, நிறைய பொண்ணுங்க வந்து நான் என்ன குரூப் எடுக்கிறது, நான் 12th முடிச்சுட்டு என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தீங்க. இன்ஸ்டாவில் வேறு சரி வாங்கப்பா பேசலான்னு சொன்னோடனே அது ரிலேட்டடாகவே பேசிகிட்டு இருந்தீங்க. அதனால தான் ஃபைனலாக ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் என்ன குரூப் எடுக்கலாம். நானும் பெரிய கன்சல்டன்ட்லாம் கிடையாது, பெரிய உங்களுக்கு மென்டார்லாம் கிடையாது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஐடியா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் 12th படிக்கிறீங்க, இல்லை நான் வந்து 11th 11th 12th போக போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, எந்த குரூப் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரின்னு மட்டும் பாருங்கள். அந்த கேட்டகரியே எனக்கு தெரியல அப்படின்னா, எப்படி அந்த கேட்டகரி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பூவை ரசிக்கிற கேட்டகரி அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இல்லை அது நோன்ற கேட்டகரினா நீங்கள் வந்து டெக்னாலஜி. புரியுதுங்களா? ரசிக்கிற கேட்டகரினா ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது, இதை பறிக்கவே மனசில்லை எனக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்ல. நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கலாம். நீங்கள் கண்ணை மூட்டை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்க. இதை வந்து இதில் எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது, இதுக்குள்ளால் எத்தனை அந்த என்ன சொல்கிறது குட்டி குட்டியாக இருக்கும் மைனூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் பிச்சு பார்க்குறது அப்படின்னா நீங்கள் வந்து டெக்னாலஜி ரிலேட்டட். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போகிற தூரம் வந்து ஐயோ இங்கேருந்து போனால் மதியானம் வரைக்கும் ஆகிடுமே அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, அது சிம்பிளாக யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அதை வந்து ரொம்ப டெப்த்தாக மைனூட்டாக நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெக்னாலஜி ரிலேட்டட் எடுங்க. ஓகேங்களா? அதாவது இன்ஜினியரிங்கு டெக்னிக்கலாக யோசிக்கிறது, ரொம்ப டெப்த்தாக மைனூட்டாக யோசிக்கிறதுன்றது டெக்னாலஜி ரிலேட்டட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சென்னைக்கு இவ்வளோ தூரம்னா வானலாவிய பறந்தலாவிய இவ்வளோ தூரம் மதியானம் வரைக்கும் ஆகிடும், இப்போ நைட் வரைக்கும் ஆகிடும் அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுங்க. இல்லை நான் அது வந்து இல்லை இது இத்தனை கிலோமீட்டர் ஆகும், இத்தனை மணி நேரம் ஆகும், அந்த டியூரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மைனூட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களால் கால்குலேட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கவே வேணால் டெக்னாலஜி எடுத்துருங்க. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். புரியும். அப்படி சின்னதாக இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இங்கே வந்து சுகாக்கு என்ன இன்ட்ரோட, இவர் வந்து ஒரு டூரிசம் ஆஃபீஸர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு சிம்பாலிக்காக சொல்லணும்னா, இப்போ வந்து நரேந்திர மோடி அந்த நாட்டுக்கு சுற்றி பார்க்க போயிட்டார், இந்த நாட்டை சுற்றி பார்க்க போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே சுற்றி பார்க்க வருவாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து இவர் வந்து கைடன்ஸ் கொடுக்கறது, அவர் கூட இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் அவருடைய வேலை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு நான் சிம்பிளாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லி நான் புரிய வைப்பேன். நல்லாயிருக்கும். அதுதான் மெயின் கண்டென்ட்டே அதுதான். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு வில்லேஜ் கேர்ளு, அதுக்காக நீங்கள் ஒன்றுமே தெரியாத பொண்ணுலாம் கிடையாது. ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்ன டிகிரிலாம் வேணாம். அப்படியே வீடியோக்குள்ள போயெல்லாம் உங்களுக்கும் சுகாவுக்கும் இப்போ கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. அப்படியே நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு கண்டுக்கல, அப்படி தாளெல்லாம் கட்டிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஏம்பா அந்த கண்ணாடி எப்போயாவது கைட்டேன்ப்பா, இதுக்கு இவ்வளோ போய் அள்ளி போட்டுட்ருக்க, கண்ணாடி கட்டணுமா உனக்கு, யோ மூடிட்டு என்ன பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இதை போடுங்க. எங்கே போடுறது? ஓமத்தில் போடுங்க. எங்கே இருக்கு ஓமம்? டீ பைத்தியம், அது அப்படியே அதை தானே ஓமம் கொண்டு அதில் போடுறா, அது சொல்லணும்ல, சரி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட சொல்கிறாங்க. இவர் அப்படியே போடுறாரு. ஏன்பா ஒன்று போடணும்ப்பா, அப்படியே போட சொல்கிறாங்க. ஒன்று நீ சொல்லணும் அதுக்கு. என்னவோ புள்ள வளர்த்து வச்சுருக்கீங்க, பாவம் அந்த பொண்ணு, போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயருடைய முணுமுணுத்திட்டு இப்படி இது பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே சுகா அப்படியே முறைக்கிறாரு. போடுப்பா, ஒன்றா எடுத்து போடு, எப்பயாவது மாடி நீ போடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக போடுறீங்க. நீங்கள் கரெக்டாக போடுறத பார்த்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்கள் கையை பார்த்து அப்படியே
பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே இல்லை இது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை அப்படியே பிடிச்சிட்டு ம் ம் இது இப்படி இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே அவருமே ஃபாலோ பண்ணிவிட்டு இப்படி இது பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது இந்த துண்டில் வந்து உங்கள் முந்தானி வந்து அப்படியே முடிஞ்சிட்டு சுத்த சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அம்மா? என்னம்மா பண்ணுறாங்க? இதெல்லாம் சம்பிரதாயமா? என்னது சம்பிரதாயம்டா? மூடிட்டு பண்ணு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷுக்காவோட கையை பிடிச்சி ஒருத்தவங்க சுற்றுறாங்க. நீங்கள் வந்து ஷுக்காவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டுருக்குங்க. அம்மா அவ்வளோதுமா? என்னடா பிரச்சனை? மா எனக்கு வேஸ்டி ஆகுறது. ஷோ இவனை வச்சுக்கிட்டு கிட்ட முழம் புடவையை கட்டி நின்றுட்டுருக்குற அந்த பொண்ணே சும்மா நின்றுட்டுருக்குது. இவனா 4 முழம் வீட்டுக்கு இவ்வளோ படப்படுத்திட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு பிடிச்சிக்கோடா அம்மா எனக்கு அவ்வளோ விழுதுமா. ஏதாவது இதில் ஒட்டிக்கோ கொட்டிக்கோன்னு ஏதோ சொல்கிறானுங்களே, அதாவது வாங்கி கொடுக்க வேண்டியதுண்ணா. இதுதான் சம்பிரதாயம்டா, இந்த மாதிரி தான் கட்டணும். இல்லை என்னாச்சுங்க? வீட்டு அகந்த உழுது. மானம் போயிடுமே. ஏங்க நீங்கள் எப்படி பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா ஒரு நிமிஷம். அப்பா என்னம்மா? அவருக்கு வேஷ்டியாக வந்து விழுதாம்ப்பா கொஞ்சம். என்னம்மா சொல்கிற? மாப்பிள்ள கம்மிங் இந்த பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி விடுறாங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்காரு. மாலை அப்படியே பிடிச்சிக்கிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுற்றி இருக்கவங்களாம் அப்படியே கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அப்படியே ஒரு பார்வை தான், யாரும் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டாங்க. இன்னும் அந்த கண்ணாடியை கைட்டவே இல்லை. ஏன்பா இப்போயாவது மூடிட்டு உன் வாழை என்னமோ முடிஞ்சுதா, நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டுறாரு. அப்படி வாயை மூட்டு அம்மாடி பைசா ஒரு 15,000. 15,000 என்னையா 4 உவாகான்னு போட்டேன், அதுக்கு போய் உனக்கு 15,000 கொடுப்பாங்களா? என்னப்பா நீ பார்த்தியா? நான் கரெக்டாக எல்லாத்தையும் பேசினேன். என்னது பேசுனியா? அப்படி மந்திரம் முதல்ல. என்னம்மா இது உங்கள் பிள்ளையாண்ட அப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயரை பேசுகிறதுக்கு வாயை மட்டும் சும்மாறா போடா அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஆக்சுவலாக ஓகேங்களா, சிகாவோட தம்பி அங்கே ஜிம்மின் ஓகேங்க. எல்லா இடத்துலையும் ஜிம்மினை தான் தூக்கிட்டு வந்து எனக்கு போகணுன்னு தோணுது. நான் என்ன பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க. ஜிம்மின் ஜிம்மின் பேசுவேன். நான் ஒன்று சொன்னால் போதாது, எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருக்கணும். இந்த தாய்க்கல்வி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போயிடுவார். இங்கே அப்படியே சம்பிரதாயம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அருந்ததி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போயிட்டு அப்படியே காமிக்கிறாங்க. எங்கம்மா எனக்கு எதுவும் தெரியலையே. தெரியுதுன்னு சொல்லுடா. அருந்ததி தெரியுதாப்பா? அம்மா நீ ஏன் தெரியலன்னு சொல்கிறேன். எனக்கு தெரியுது. என்னது தெரியுதா? என்ன தெரியுது உனக்கு? இல்லை தெரியுதுன்னு நான் சொல்லணும் அப்படி அவங்களை முறைக்கிறாரு. இல்லை அது தெரியாது, ஆனால் தெரியுதுன்னு சொல்லணும். என்னமோ வளராவ இதெல்லாம் ஒரு சாங்கியண்டா, உங்க பார்த்து தெரியுதுன்னு சொல்லு. இது பண்ணி தொலைங்க. தெரியுதியா? முடிஞ்சிச்சா கிளம்பி அப்படின்னு சொல்லி அந்த வெயிட் இன்னும் கொஞ்சம் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் அப்படியே போய் ஏறுறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஏறுறீங்க. அவர் அப்படியே இந்த மாலையெல்லாம் அப்படியே கழட்டி வச்சுட்டு அந்த ஷர்ட்டில் பட்டன் வந்து ஒரு 3 பட்டன் கிட்ட கழட்டிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசி இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வைக்க சொல்லி ஜிம்மன் தான் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஃபுல்லாக வைக்க சொல்லி அப்படியே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. உங்களுடைய ஷோல்டருக்கு பின்னாடி அவரோட கை இருந்துகிட்ருக்கு. இந்த சைட்லேயும் அப்படியே பார்க்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கு. ஓப்பன் ஹேண்ட்ஸ் ஓகேங்களா. அந்த சீட் இருக்கும்ல, அந்த சீட் மேலே அப்படியே கை வச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. அப்பாடா ஹாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் அப்படியே கழட்டிட்டாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அந்த அப்படியே அவரோட செஸ்ட் அப்படியே தெரியுது. பனியன் போட்டிருக்காரு, சென்டிமீட்டர் அவரோட செஸ்ட் தெரியுது. அங்கங்கே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ட்ராப்லெட்ஸ் ஸ்வெட் ஆகி ட்ராப்லெட்ஸ்லாம் இருந்துகிட்ருக்கு. பார்க்குறீங்க என்னது இப்படி உட்காந்துட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கங்கே அப்படியே பார்த்துட்டு வருவீங்களா. இங்கே ஜிம்னு அண்ணி என்ன நீ இப்படி எங்கே ரொம்ப சைட் அடிக்கிறீங்க போல்? அப்படிலாம் இல்லை. டக்குனு நீங்கள் அசுக்கு அப்படியே கண்ணை திறந்து அப்படியே பார்க்குறாரு. என்னடி சைட்டா? இல்லை நான் எதுவும் சைட்லாம் அடிக்கல. அப்புறம் பார்த்தியா? நான் பார்க்கலையா? டேய் என்னடா? ஆனால் இல்லைண்ணா, சும்மா அவங்க விண்டோ வழியாக ஏதோ பார்த்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேண்ணா, நானும் ஒழுங்காக கவனிக்கலை
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவரோட கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு ஜிம்னு. இங்கே வந்து அப்படியே திரும்ப அப்படியே ஹாயாக படுத்துக்கிட்டு அண்ணாந்துட்டு அந்த கண்ணாடி திரும்ப போட்டுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வினோதமாக அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்துட்டுருக்குங்க. கையில் அந்த பூங்குத்து பூச்செண்டு கையில் வச்சுட்டு அதில் இருக்கிற ஒரு பூவை அப்படியே பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு அவங்க மடியில் அப்படியே விழுந்துட்டுருக்கு. சேம் டைம் அவர் திரும்பி திரும்பி அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்குங்க. ஏய் என்ன? ஆ ஆ ஒன்றும் இல்லை. ஏய் திரும்ப. ஆ என்ன பார்த்தேன்? இல்லை என்ன தான் பார்த்தேன், நான் பார்த்தேன். ம் ஆமாம் சாரி. சாரி இதே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை லைட்டாக அந்த மூக்கு கிட்ட அப்படியே இறக்கி விட்டுட்டு உங்களை பார்த்து அவர் இன்னும் சாஞ்சிட்டு தான் இருந்துகிட்ருக்காரு. சாஞ்சிட்டு 2 கையும் அப்படியே பாப்பா அப்படியே வச்சுட்டு தான் உங்களை பார்த்துட்டு அப்படியே கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே திருன்னு அப்படியே முடிச்சுட்டு இல்லை என்ன இல்லை பார்க்கலையா? ம் 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 பார்த்தியா இல்லையா? பார்த்தேன் ஆனால் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தலையை நட்டுக்கிட்டீங்க. ஏய் என்னடா அவ? ஆனால் நான் இந்த தடவை பார்க்கலண்ணா, சத்தியமாக பார்க்கல. இவன் பார்த்தாங்களா பார்க்கலான்ட்டு உன் பொண்டாட்டிகிட்டே கேட்டுக்கோண்ணா. டீ அண்ணா எனக்கு அண்ணினா உனக்கு பொண்டாட்டிடா. டீ சரிடா விடு, நீ என்னவோ கூப்பிட்டு போடா, எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அப்படியே கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு ஜிம்னு. இங்கே அப்படியே உங்களே அப்படியே அந்த மூக்கிட்டே இருக்குது அந்த கண்ணாடி அப்படியே உங்களே லைட்டாக அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. என்ன பார்த்தியா? ம் அது என்ன தாண்டி அர்த்தம்? இல்லை வினோதமாக நீங்கள் உட்காந்துட்டு வந்தீங்களா? என்ன காருக்கு மேலே உட்காந்துட்டு வந்தேன், உள்ளே தானே உட்காந்துட்டு வந்தேன். என்ன சொல்லுவாங்க தப்பாக இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை மட்டும் வந்துட்டுருக்கேங்க. ஏய் நான் இங்கே கேட்டேன், வாய்க்குள்ளால் பேசிகிட்டு இருந்தா அது என்ன? இல்லை ஜஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. என்ன டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது நான் கேட்டேன். ஐயோ ஏதாவது சந்தேகிட்ட போத வாயை மூடிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை மூடிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்குங்க. எதுவுமே பேசலை. அவர் திரும்ப திரும்ப இப்படி பண்ணிகிட்டே இருக்காரு. பட் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. வீடு வந்துடுச்சு. மாடி இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் திறந்து விட்றாங்க உங்கள் சைடு. இந்த சைடு இப்படி பார்க்குறாரு. அந்த கண்ணாடியோட தான் பார்த்துட்ருக்காரு. யாரும் திறக்கல. ஆனால் உனக்கெலாம் எதுவும் கிடையாது, திறந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னு அவர் மாட்டை இப்படி முன்னாடி போவானா வேறு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டை அப்படியே இறங்கி ஒருமையாக வராரு. வந்து நின்னோடனே அப்படியே ஆரத்தி எடுக்கிறாங்க. அம்மா இதுக்குமா ஆல்ரெடி எனக்கு ஸ்வெட் ஆகுது தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டை கடகடன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாரு. உள்ளே போயிட்டு ரிச்சுவல்ஸ் இருக்குது. ஒரு மாட்டை மேலே போயிட்டாரு. டேய் 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பட் நான் கேட்கவே இல்லை. ஒரு மாட்டை போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாரு. கிளம்பி அப்படியே வராரு. பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே அட்டையிலே வேறு, டோட்டலாக அப்படியே வேறு. செம்ம அழகாக இருக்கார். ஒரு கூலிங் கிளாஸு ப்ளஸ் வந்து அவருடைய உள்ளால் வந்து ஒரு கேஷுவல் ஷர்ட்டு, ஒரு ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் ஓகேங்களா, ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டு, மேலே வந்து ஒரு கேஷுவல் ஷர்ட்டு ப்ளஸ் வந்து ஜீன் பேண்ட்டு, ஒரு சில்வர் செயின், அந்த மாதிரி அப்படியே கிளம்பிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. சரி நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. டேய் ட்ராப் பண்ணுறா. அண்ணா காலேஜ் டைம் ஆச்சுண்ணா, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆச்சுண்ணா, வந்துட்டு ட்ராப் பண்ணுறியா இல்லை? ஏன் என்ன பிடிங்கலையாண்ணா? சரி பாக்கெட் மணிக்கு வந்து பரவாயில்ல பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா என்னடா இப்படி பண்ணுற, வாடா நான் ஒன்றை ட்ராப் பண்ணுறத விட எனக்கு பெரிய வேலையாக இருக்குது, வா போகலாம். என்னடா பண்ணுறீங்க, கல்யாணம் இருக்குது, நீ என்னமோ காலேஜ் போகிறேன்ற அவன் என்னடா நடக்குதுங்க? கல்யாணம் ஆகிடுச்சுன்னா என்ன, வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தா யார் சோறு போடுவா? அதுக்கு நான் முத நாளே வாடா, அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே கூட வரல, அதுக்கிட்ட நீ வெளில போகிறேன்ற. அவர் அப்படியே அந்த கிளாஸ் அப்படியே கழட்டிட்டு என்னடி ஏன் எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்தியா? ஐயோ என்னத்த நான் இங்கே கேட்டுட்ருக்கேன்டா, நீ சொல்லு, இதான் எங்கள் அம்மாட்ட சொன்னியா? இல்லை நான் வீட்டில் உட்காந்துருமா? ஐயோ அத்தை, நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை அப்படியே பிடிக்கிறாரு. நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் என்னம்மா அழைய சொல்லிட்டா, கிளம்பாம்மா போ. ரிச்சுவல்ஸ் இருக்குடா. சரி அதனால் என்ன ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடுறீங்களா? வா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்படியே இந்த பாலும் பழமும் கொடுக்குறாங்களா, அவர் அப்படியே சாப்பிட்டு போதுமாம்மா. இருடா அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு கொடுக்கணும் அப்படியே முறைக்கிறாரு உங்களை. இல்லை நான் எதுவுமே சொல்லலை
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே திரும்ப அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே, டே முறைச்சனா மொழி தோன்றும், ஒழுங்கு நீ அந்த கண்ணாடி மாட்டுமோல, மொழி பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே பாலும் பழமும் திரும்ப அப்படியே கொடுக்குறாங்க. சாப்பிட்றாரு. இதுக்கப்புறம் ஏதாவது சொன்னேன்னு வைங்க அவ்வளோதான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கிடக்குன்னு அப்படின்னு கிளம்பிட்டாரு. போயிட்டு வரேன் சொல்லிட்டு போடா. சரி போயிட்டு வரேன். என்கிட்ட இல்லைடா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கிளம்பிட்டாரு. தான் எதுவும் இன்டெரக்டாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தான் டேரெக்டாக எல்லாருமே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி கிளம்பிட்டாரு. பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு அப்படியே உங்களையும் பார்க்குறாரு. அங்கே சுகாவை பார்த்துட்டு அப்படியே பேக் எடுத்து மாட்டிட்டு, அம்மா நான் காலேஜ் கிளம்புறேம்மா, அண்ணி நான் போயிட்டு வரேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டிக்கிட்டு அப்படியே அப்படி கிளம்புறாரு. நாய வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி அப்படியே தரன்னு அப்படியே பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நான் மார்னிங் வந்துடுறேண்ணே. என்னம்மா நீங்கள் நைட்டு உனக்கு என்ன தெரியுமா உனக்கு, இல்லை தெரியாத நீ இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்னு கேட்கவே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. எங்கள் ஜிம்மில் வந்து காரில் உட்காந்து வந்துட்டுருக்காரு. ஆனால் உனக்கு என்ன தெரியுமா இல்லை தெரியாதா, இல்லை தெரியாமல் நடிகிறியா என்னன்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிக்னல் பார்த்து தான் ஓட்டிகிட்ருக்காரு. சிக்னலில் இப்போ நின்றுட்டுருக்காங்க. இங்கே கொஞ்சம் மூஞ்சி காட்டு, பூனைக்குட்டி மூஞ்சி மாதிரி தான் இருக்குது, ஆனால் நீ 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 சரியில்லைடா, சரியில்லை. அன்னிக்கிட்ட போட்டு பேசிட்டு வர, அங்கே எல்லாமே பண்ணுற, பட் ஆனால் எதுக்குடா அப்படி ஒன்றுமே தெரியாமலே மூஞ்சி வச்சிட்ருக்க, என்ன தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கண்ணாடி அப்படியே கொஞ்சம் இறக்கிட்டே திரும்ப அப்படியே கேட்குறாரு. நான் அதே கேட்கலப்பா, ஓட்டு எப்போ வா, ஏதாவது அம்மாவே பேசிப்பாங்க, எனக்கு எதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இங்கே சுகா வந்து அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து ஜிம்னு வந்து கார் எடுத்துகிட்டு காலேஜ் போயிட்டேன். காலேஜ் வந்து 3rd இயர் படிச்சுட்ருக்கான் ஜிம்னு. இங்கே நீங்கள் வந்து வீட்டில் வந்து விளக்கு கொளுத்துறது, அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறது, கொஞ்சம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வீட்டில் இருந்துகிட்ருக்குங்க. ஆமாடி இதுதான் சுகாவோட ரூமு, இருந்துக்கோனே, படுத்து தூங்குமா நீ, இல்லாத்த படுத்து தூங்குமா, ரெஸ்ட் எடுறா, நைட்லாம் தூங்கவே இல்லை பாரு, ஃபோட்டோ எடுக்கிறேன் அது எடுக்கிறேன் இது எடுக்கிறேன்னு மூஞ்சே அப்படி கலப்பாடாக இருக்குது. போ படுத்துக்கோ. இல்லாத்த நான் என்னம்மா ஏதாவது வேணுமா, இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ரூமை அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா சுகாவோட ஒரு பெரிய ஃபோட்டோ அப்படியே மாட்டியிருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டைலாக இருந்துகிட்ருக்காரு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கேஷுவல் ட்ரெஸ்ஸுக்கு, கூலிங் கிளாஸுக்கு, ஷூ போட்டுட்டு செம்மையாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பார்த்தா அப்படியே சுற்றி அப்படியே ஒரு 4-5 ஃபோட்டோஸ் கிட்டே இருந்துகிட்ருக்கு. இந்த ஜிம்மின் பையன் மட்டும் ஒரு வாரத்தில் நிற்கிற மாதிரியும், இங்கே சுகா வந்து அப்படியே ஸ்டைலாக நிற்கிற மாதிரி, அதான் கடுப்பில் நிற்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபோட்டோ இருக்குமா, லைட்டாக உங்களுக்கு அப்படியே சிரிப்பு வந்திருக்கும். அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே திரும்புவீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சுகா, ஐயோ இல்லை அத்தை தான், நான் இங்கே என்ன உன்னை என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். இல்லை ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ரெஸ்ட் எடுக்க, அதானே சொன்னாங்க, அதை பண்ணாமல் நீ என்ன பண்ணிகிட்ருக்க. நான் ஒன்றும் பண்ணல என்னதான் பார்த்துட்டு இருந்த. அப்புறம் யாரை பார்த்த, அந்த ஃபோட்டோவில் யாருந்தா, இந்த ஃபோட்டோவில் யாருந்தா. இல்லை ஜஸ்ட்டு பார்த்ததுண்ணே, என்ன தானே பார்த்தேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஆமான்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருப்பீங்களா. ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படி நின்றுட்டுருப்பீங்க. திறந்து பார்த்தா ஆளை காணோம். எங்கே காணோம், ஐயோ இப்போ வந்தது பேயா அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே டக்குன்னு அப்படியே 2 கையும் அப்படியே கிறிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க செவத்தோட முட்டை மாதிரி. அப்படியே எங்கள் கதை திறக்கிற சத்தம் கேட்குமா, டக்குன்னு பயந்துட்டு அப்படியே கண்ணை பொத்திக்கிட்டே அப்படியே காதை பொத்திக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்துருங்க சரிஞ்சு செவத்துலேருந்து. மாடி என்னாச்சு, என்னம்மாச்சு, இல்லை நான் எதுவும் பண்ணல, நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலறுவீங்க. ஐயோ என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அத்தை அத்தை இங்கே என்னம்மா என்னாச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க. அதான் நான் சொன்னேன்லம்மா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு. சரி போ, இவனும் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆக வேணாம், தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுக்கோன்னு, போ படு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே படுக்க வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க, அவங்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, கதை சத்துட்டு போயிட்டாங்க. திரும்ப அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க, அங்கே ஃபோட்டோலேருந்து சுகா வந்து அப்படியே உங்களை
திட்டுற மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே முறைக்கிற மாதிரி இருக்குது. நீங்களாவே இமேஜின் பண்ணிக்கிறீங்க. அப்படியே கண்ணை பொத்திட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. எவ்வளோ நேரம் தூங்குனீங்கன்னே தெரில, அந்தளவுக்கு நல்லா தூங்கிட்டீங்க. எந்திரிச்சு பார்த்தா இங்கே ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும் போல் இருக்குது. இங்கே உங்கள் அத்தா வந்து அப்படியே டோர் நாக் பண்ணுறாங்க. மாடி ஆ அத்தா கதவு தருமா, லாக் பண்ணியிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணுறாங்க. நீங்கள் திறக்குறீங்க. என்னத்தா, என்னம்மா இன்னும் குளிக்கலையா? இல்லை. சரி போய் குளிச்சுட்டு போ, விளக்கேற்றணும்ல. சரிங்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையாடிட்டு அப்படியே போகிறீங்க. உங்களோட லக்கேஜ் எல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்து மேலே வைக்கிறாங்க போல இருக்குது. நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு நீங்கள் வெளில வந்து பார்க்குறீங்க, அந்த லக்கேஜ்லாம் இருக்குது. அப்படியே நீங்கள் ட்ரெஸ் மாற்றுறீங்க. அப்படி இப்போ வந்து 6:15 6:30 அப்படியே ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே ஜிம்னு வந்துட்டார். ஜிம் மட்டும் வரதை பார்த்தோன்னே, என்னடா நீ மட்டும் வர, அண்ணேங்க வா சும்மா அப்படி ஓரம் போறியா? அவன் நாளைக்கு காலைல தான் வருவானா, எதுக்கு இப்போ அண்ணன்லாம் தேடுற? அறிவு இருக்கானா ஏன் அவனுக்கு? இன்னைக்கு எங்கே அவன்? இரு ஒரு ஃபோன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அவன் நாளைக்கு காலைல தான் வரேன்னு சொன்னாம்மா, நான் ஃபோன் பண்ணால் அவன் என்ன தான் திட்டுவான். பண்ணுடா மரியாதையா, சும்மா நைட்டு சாந்தி முகூர்த்தத்தை வச்சுட்டு நாளைக்கு காலைல வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறிட்டே இருக்காங்க. நல்லா வந்துடுவான் பெரிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம் இப்படி திட்டிக்கிட்டே, அதாவது லைட்டாக அப்படி சொல்லிக்கிட்டே எங்கள் ஃபோன் பண்ணோன்னே, அப்படி தலையிலே தப்பானு வையன் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படி ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அம்மா அவன் என்ன திட்டினான்னு வையன் உனக்கு இருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு பேக் அப்படியே டைனிங் டேபிள் மேலே அப்படியே போட்டு, என்ன இருக்குது ஒன்றத்தையும் மேலே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே அப்படியே போய் பார்க்குறாரு. நீங்கள் இருக்கீங்க அனி, ஹாய், என்ன அப்புறம் இப்படி இருக்கீங்க, வீடு எல்லாம் செட் ஆகிடுச்சா உங்களுக்கு? செட் ஆகிடுச்சு. அப்படியா? அப்படின்னு மூஞ்சில் தெரியலையே, இதோ அரண்ட மாதிரி இருக்கீங்க. அப்படியா இருக்கு? இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முந்தானே எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. என்ன நீ பயந்தீங்களா? இல்லை பயப்படலையே. என்ன நீ அந்த ரூம்குள்ளே போனீங்களா? பேய் பார்த்தீங்களா? ஐயோ அப்போ பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடு அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? இங்கே வந்து கெஸ் பண்ணிட்டாரு ஏதோ பயந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணி உண்மையிலுமே அந்த பேய் எப்போ உங்கள் முன்னாடி வந்துச்சா அப்படின்னு சொல்லவே நீங்கள் அப்படி இன்னும் பயப்படுவீங்களா? அண்ணி போய் சொல்லாதீங்க, என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்லவே, பேயெலாம் இல்லை, ஆனால் உங்கள் அண்ணன் மாதிரியே எனக்கு கண்ணு முன்னாடி வந்து. அண்ணி என்ன நீ சொல்கிறீங்க? அப்போ உங்கள் கண்ணுக்கும் தெரிஞ்சிச்சா? என்ன சொல்கிற நீ? அப்படின்னா பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவே, என்ன அண்ணி போங்க அண்ணி, எனக்குமே நிறைய தடவை வந்திருக்கு. அம்மா மாதிரி வரும், அப்பா மாதிரி வரும், அண்ணன் மாதிரி வரும், திடீர்னு ஒன்றுமே உருவமே இல்லாமல் கூட வரும். நீ அப்போது நான் பார்த்தது பேய் தான் போலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே ஜிம்முனுக்கு உள்ளுக்குள்ளால் அவ்வளோ சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அள்ளி போட்டுட்ருக்காரு. அண்ணி அப்புறம் நைட் நேரத்தில் மட்டும் கீழே இறங்கி வந்துடாதீங்க, ஏதாவது அப்படியே நடமாடும், அப்புறம் கிச்சனுக்குள்ளால் வந்து ஏதாவது எடுத்து சாப்பிடும், அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், அது வந்து எடுத்து சாப்பிட்றலாம் பார்த்துட்டு இங்கே என்ன மாதிரி உருவத்தில் வந்தாலும் கண்டிப்பாக வரும். நீ அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது ஓகேங்களா? அப்புறம் இந்த ஜிம்மன் எடுத்து சாப்பிட்டா அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது, அது பேய் தான் சாப்பிட்டுன்னு சொல்லணும் ஓகேங்களா? என்ன சொல்கிற? அப்படிலாம் என்ன அண்ணி போங்க, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடலாம் கல்யாணம் பண்ணலையாப்போ போங்க. நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா என்னென்ன அள்ளி போடணுமோ அள்ளி போட்டு அவர் மாட்டு கிளம்பிட்டாரு. போதும் இனி நாள் நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜீவன் அவர் மாட்டு கிடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிட்டாரு. இங்கே வந்து இன்னும் பேசிகிட்டே இருக்காங்க. என்னடா சொல்கிற, வரியா வரலையாடா நீனு? நான் சொல்கிறேன் மார்னிங் தான் வருவோன்னு சொல்லிட்டு. சும்மா போன வைமா. டீ சாந்தி முகூர்த்தம்டா எல்லா முகூர்த்தமும் அவரை பார்த்துக்கலாம், ஃபோனை வைமா அப்படின்னு சொல்லவே, பையம்மா சும்மா இரிட்டேட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட்டு. இங்கே நீங்கள் வயிற்றில் அப்படியே உட்காந்து நின்றுட்டுருக்கீங்க, கிச்சனில் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே உங்கள் அத்தை தான். அம்மாடி எதுக்குமா பகல் நேரத்தில் யார் ஒன்று என்ன பண்ணிட்டு போகிறா? நான் தான். என்னத்த இன்றைக்கி ஒன்றும் ரிச்சுவல்ஸ்லாம் இல்லைம்மா, நீனு நான் நைட்டு டின்னர் மட்டும் பண்ணுறேன், போ ரெஸ்ட் எடு. எல்லாத்த நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, சேர்ந்து சாப்பிட்றீங்க. எங்கள் ஜிம்னு வராரு. ஜிம்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் அப்படியே உங்கள் அத்தை வந்து கிச்சனில் வந்து தோசை ஊற்றிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே உங்களை பயமுறுத்திட்டு போகிறாரு. நீங்கள் பயந்து நடுங்குறீங்க. இங்கே ஜிம்னுக்கு செருப்பு தாங்கலை மனுஷனுக்கு. இங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு அண்ணி பார்த்து இருந்துக்கோங்க, நைட்டு வர அண்ணன் வரமாட்டான், நீங்கள் தனியாக வர பயந்துடாதீங்க நீ அப்படின்னு சொல்லி ஹைலைட் வேறு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிளம்பி போயிட்டு வரா. இங்கே அப்படியே உங்கள் அத்தைக்கிட்ட, அத்தை அத்தை என்னம்மா? இல்லை நான் தனியாக நைட்டு படுக்க மாட்டேன், அதனால் உங்கள் ரூமில். மா என்னம்மா அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ அவன் ரூமில் நீ இருந்துக்கோனே, அவன் காலையில் ஒரு 4:30 அந்த மாதிரி கூட வருவான், அதனால தான் நீ மேலே அவன் ரூமில் இருந்துக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு நீங்கள் போகிறீங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டீங்க, நீங்கள் கிளம்பிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு லைட்டாக பயம் தான், இருந்தாலும் அப்படியே கந்தரவனை போதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் மட்டும் போயிட்டு அப்படியே பெட்டில் அப்படியே படுத்துட்டு ஒரு வாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் படுத்துகிட்டே இருக்கீங்க. சம்டைம்ஸ் வந்து அப்படியே நீங்கள் வந்து திருப்புகழெல்லாம் பாடிட்டுருக்கீங்க. என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்டே நீங்கள் முழிச்சிட்டு இருந்துருப்பீங்க. எப்போ தூங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரில. அதனால நீங்கள் தூங்கிட்டீங்க. காலை ஒரு 5:30 அந்த மாதிரி சுகா அப்போ வந்துட்டுருக்காரு போல இருக்குது. வந்தவொடனே இங்கே காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாரு, யாரும் திறக்கல. சரி ஓகே நம்மளே ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. ரொம்ப டார்க்காக அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே உங்கள் அம்மா வந்து, அதாவது உங்கள் மாமியார் அப்படியே வந்துட்டு, டீ எப்படா வர? ஏம்மா இது தேவையில்லாமல் போய் படுப்போ. டீ இல்லைடா நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கிளம்பு போய் படு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படி வராரு. டோர் லாக்கில் இருக்கு. மா என்னம்மா அது லாக்கில் இருக்கு? யார்? டீ யாருண்ணா? போண்டாடி தான் நான் போடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே போவாங்களா? மா டீ உள்ளே தூங்கிட்டு இருக்கடா அந்த புள்ள, எதுக்குடா கத்துற? நாக்கு பணம் திறக்க போகுது, சும்மா அம்மான்னுட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போயிட்டு அவங்க படுத்துருப்பாங்க. இங்கே சுகா வந்து டோர் நாக் பண்ணுறாரு. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லையா? அவர்கிட்ட வந்து ஸ்பார்க் இருக்குது. ஸோ அதை வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அவர் உள்ளே வந்து பார்க்குறாரு. நீங்கள் நல்லா அப்படி ஒரு செஸ்ட் பார்ட் வரைக்கும் போய் நீங்கள் இழுத்து போத்திக்கிட்டு அப்படி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. பார்க்குறாரு, லைட்டை திரும்ப அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அவர் மாட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாரு. திரும்ப வராரு, அவர் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் அப்படியே பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பால்கனியில் உட்காந்துட்டு சிஸ்டமில் ஏதோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு உட்காந்துட்ருப்பாரா. சிஸ்டமு ப்ளஸ் வந்து அந்த சிஸ்டம்லேருந்து வர வெளிச்சம் வந்து அப்படியே அவரோட மூஞ்சில் ஃப்ளாஷ் ஆகிட்டு டக்குன்னு பார்த்தா பயந்துருவோம்ல, அது மாதிரி நீங்கள் அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பை பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப அப்படியே கண்ணை மூடுறீங்க. லைட்டாக ஏதோ தெரிகிற மாதிரி இருக்குது, பிளரியா. என்னது ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அவ்வளோதான், அலண்டுட்டு அந்த பெட்லேருந்து உருண்டுட்டு அப்படியே கீழே விழுறீங்க. ஏய் அறிவுக்கிட்டவளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே லேப் அப்படியே வச்சுட்டு அப்படியே வராரு. என்ன பண்ணுறது எந்திரியா? என்னாச்சு? ஒன்றால நீங்கள் என்னாச்சு? எந்திரி. இப்போ கை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை அப்படியே பிஞ்ச் பண்ணுறீங்க. என்ன பண்ணுற? உயிரோட தான் இருக்குங்களா? அப்படிங்க இதை பாரு, என்ன உனக்கு? நீங்கள் ஏன்? என்னடி என்ன தும்முறா? ஐயோ இல்லை, நீங்கள் யாராவ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே லைட் ஆன் பண்ணுறாரு. என்ன வேணும் உனக்கு? அவர் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. 2 ஹிப்லேயும் கை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைக்கல, சம்டைம்ஸ் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரா. அப்படியே நீங்கள் போயிட்டு அப்படியே செஸ்ட்டில் கை வைக்கிறீங்க. டக்குன்னு அந்த கையை அப்படியே பிடிச்சிட்டு, என்னடி பிரச்சனை? என்னன்னு கேட்குறேன். நீங்கள் சுகா இதை பாரு, அப்படி அடுத்துடாத ப்ளீஸ் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. யாரா இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் அப்படியே பொத்துறாரு. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் கத்துறீங்க. பேய் தான் உங்களை போட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே வேகமாலாம் கத்துறீங்க, அலண்டு கத்துறீங்க. கற்றுக்கீங்க. உங்கள் மாமியார் வந்துட்டாங்க, இங்கே ஜிம்மு வந்துட்டாங்க. ஜிம்மு வந்துட்டு அனி அப்படின்னு சொல்லிட்டு டோரில் லாக் பண்ணிட்டு அப்படியே வருவாரா. டோர் ஆல்ரெடி லைட்டாக வந்து ஓப்பனில் தான் இருந்துகிட்ருக்கோம். தட்டுக்கு அப்படியே ஓப்பன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இங்கே சுகா வந்து உங்களை அப்படியே பேக்கில் திருப்பிட்டு உங்கள் வாயை மட்டும் அப்படியே பொத்துற மாதிரி இருக்கும். இங்கே டக்குன்னு பார்த்தோன்னே இங்கே ஜிம்முனுக்கு செம சிரிப்பு வந்துடுச்சு.
அண்ணி என்னாச்சு எதுக்கு ஆ இவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தலையை செஞ்சுட்டு திரும்ப அப்படியே போவாரா டி எழு அண்ணா என்னண்ணா எப்போ வந்த அண்ணனா அப்போது உண்மையாகவே இவர் தானோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட கையை போய் பிடிச்சி திரும்ப போய் கிள்றீங்க அடி ஏய் என்னடி உனக்கு ஐயோ மன்னிச்சிருங்க இல்லை நான் பேயின்னு நினச்சேன் என்னது பேயின்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை மறைக்கிறாரு இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்முனை கை காமிப்பீங்களா இங்கே அப்படியே டக்குன்னு ஜிம்முன் அப்படியே போகிறா டி நெல்லு அண்ணா என்னடா என்னாச்சு என்ன நீ ஆச்சு வாயன் இல்லை எங்கள் வாயன்னு உனக்கு பாக்கெட் மணி 2 மாதமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டல அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேலை பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் வா அண்ணா இல்லைடா அண்ணா இது பாக்கெட் மணிலாம் கை வச்சிடாதடா ப்ளீஸ்டா நான் சும்மா என்ன இந்த பாரு திரும்ப ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மறைப்பாரா நீங்கள் ஜிம்னு விட்டா போன்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பறந்துருப்பார் நீங்கள் அப்படியே லைட்டாக நைஸாக அப்படியே திரும்ப அப்படியே போவீங்களா ஏய் இல்லை என்னங்க டோர் லாக் பண்ண இல்லை டோரை லாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பால்கனியில் இருக்கிற சிஸ்டம் போயிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு கிளாஸ் டோர் அப்படியே ஸ்லைட் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கர்டன்ஸில் அப்படியே இழுத்து விட்டு அவருடைய உங்களே பார்த்துட்ருக்காரு நீங்கள் அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க அங்கேயே என்ன அப்படியே நிற்கலான்ருக்கியா அப்புறம் இல்லை டைம் ஆகிடுச்சு நான் போயிட்டு குளிச்சுட்டு கேட்கல குளிக்கிறதுக்கு எப்போ இப்போது மார்னிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு நீங்கள் வந்து கபோர்டில் எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணியிருப்பீங்க போல இருக்குது கபோர்டு ஓப்பன் பண்ணுறீங்க டவல் எடுக்கிறீங்க உங்கள் ட்ரெஸ் எடுக்கிறீங்க அவர் அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு நீங்கள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்களா அவர் கண்ணை சிமிட்ட கூட இல்லை அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு என்ன அவர் என்னையே பார்த்துட்ருக்காரு போய் படக்கலையா என்ன பண்ணுறது இப்போ நான் என்ன பண்ணணும் போய் குளிக்கணுமா இங்கே நிற்கணுமா இல்லை அவர் என்ன தான் சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க என்ன ட்ரெஸ் எடுத்துடணுமா இல்லை நீ இல்லை எடுத்துட்டேன் அப்புறம் இல்லை குளிக்கிறதுக்கு எப்படி குளிக்குன்னு தெரியாதானே குளிப்பாட்டி விட்டா இல்லை அப்படி ஒன்றும் இல்லை சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்காரு அப்படியே தான் உங்களை பார்த்துட்ருக்காரு கொஞ்சம் கூட கண்ணெலாம் அசைக்கவே இல்லை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க தலையை நிமித்தி என்ன இல்லை பார்க்குறது கூட ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையை நட்டுக்கிட்டே நீங்கள் அப்படியே போவீங்க என்ன சத்தம் நம்மளை தான் இப்படி கூப்பிட்டாலே நம்மளை தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை நிமித்தி பார்க்குறீங்க இந்த பக்கம்டி ட்ரெஸ்ஸிங் ரூம் அது ஓ கவனிக்கலாங்க அது கீழே பார்த்து போகக்கூடாது நேராக இப்படி பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லவே நீங்கள் அப்படியே நேராக அப்படியே பார்த்து போவீங்களா ஏய் நேரானா பாத்ரூம் என்ன இருக்கோ அந்த பக்கம் புரியுதுல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வந்து உட்காந்துட்டு அப்படியே படுக்கிறதுக்காக அப்படியே படுப்பார் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கிடக்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டீங்க இங்கே அப்படியே திரும்ப அப்படியே படுத்து அப்படின்னா அவர் நல்லா தூங்கிட்டார் செம்ம தூக்கம் அவர் நல்லா தூங்கிட்டார் நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உள்ளாலே வந்து இன்ஸ்கர்ட் எல்லாத்தையும் மாட்டிட்டீங்க ஆனால் சாரீ வந்து உள்ளே கட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை அதனால் அப்படியே தலையை எட்டிகிட்டே பார்க்குறீங்க தூங்குறாரா முழிச்சிட்ருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ அப்படியே லைட்டாக அப்படியே பொறுமையாக அப்படியே வரீங்க குல்சத்தான் ஜல் சொல்லிட்டு ஏய் என்ன பண்ணுற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எந்திரிக்கிறாரு என்னை பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிட்டீங்க ஃபுல்லாக மேலே அந்த ஷோல்டர்லாம் கவர் பண்ணி தான் இருந்துகிட்ருக்கீங்க இன்ஸ்கர்ட்டை கீழே கட்டியிருக்கீங்க இடுப்பில் கட்டியிருக்கீங்க ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க மேலே வந்து அந்த சாரீ வச்சு அப்படியே கவர் பண்ண மாதிரி அப்படியே திரும்பி அந்த வாலை ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பி நின்றுருப்பீங்களா ஏன் அவ்வளோ குடும்பமாக இருக்க இல்லை நான் சாரீ கட்டணும் உள்ளே கம்ஃபர்ட்டாக இல்லை அதனால் இங்கே ரூமில் போயிட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு நீங்கள் அப்படியே அவர் என்ன பண்ணுறாருன்றதுக்காக திரும்புவீங்களா அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையை நட்டுக்கிட்டீங்க. ஏன் இப்படி தான் நிற்கணும்னு ஏதாவது வேண்டுதலாம் என்ன? இல்லை நீங்கள் கண்ணு யாராவ? ஏய் எனக்கு புரியல, உனக்கு எனக்கும் என்ன நடந்திருக்கு? ஆ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போவீங்களா? நெல் ஆனால் உன எதுக்கு ஒரு சொடக்க போட்டுக்கிட்டே இருக்காரு, என்ன சொல்ல வராரு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சி என்ன சரி போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே படுத்துட்டாரு. நீங்கள் அப்படியே விட்டா போகண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு திரும்ப அப்படியே எட்டி பார்க்குறீங்க. தூங்கிட்டு தான் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வெளில போயிட்டு கிச்சன் வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு போய் செஞ்சிட்ருக்குறீங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஒரு 7:30 அப்படியே முடிஞ்சிச்சு. பார்த்தா அப்போ தான் உங்கள் அத்தை எல்லாம் வராங்க. காஃபி போட்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இங்கே ஜிம்மின் வந்து வீட்டில் காலையிலே வந்து பாட்டு போட்டுட்டு டும்மு டும்மு டும்முன்னு சத்தம். இதில் வர இங்கே தூங்கிட்டு இருக்காரு சுக்கா. அவருக்கு செம்ம கோவம். நீங்கள் வந்து என்னடா திடீர்னு ஒரு மாதிரி அப்படியே சத்தமாக கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் மேலே பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு ரூமே அதிர மாதிரி அந்த அந்த ரூம் மட்டும் அதிர மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியுது. என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டுங்க, அட விடுமா எல்லாம் தோ நான் பெற்ற 2வது இருக்குது பாரு, அதுதான் ஆட்டமாக ஆடிட்டு இருக்குது. இப்போ பாரு நான் பெற்ற பெருசு மட்டும் இப்போ எப்படி ஜங்குன்னு குதிக்க மட்டும் பாரு. அத்தை நீங்கள் யாரை சொல்கிறீங்க? அதாம்மா உன் புருஷன், அவன்தான். என்ன சொல்கிறீங்க? அவர் பாரு வந்துட்டா பாரு அப்படின்றதுக்குள்ளே எங்கள் சுக்கா அப்படியே ரொம்ப கோவமாக அப்படியே போகிறாரு. அத்தை என்ன நடக்க போகுது? இதுக்கு இப்போ கோவமாக போகிறாரு, அடிச்சுட்டு வரேன்னு. அடியெல்லாம் மாட்டோமா, இப்போது அந்த சிஸ்டம்லாம் இப்படி பறக்குது மாட்டு பாரு, ஹோம் தேட்டரு எல்லாமே ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவான். அத்தை அப்புறம் அவன் வாங்கி தரணும். இதுக்கு பேர் என்னத்தா தெரியலம்மா, இப்படி தான் பண்ணிட்டுருக்கானுங்க. உடைப்பான் திரும்ப அவனே வாங்கி கொடுப்பான். என்ன கருமம், விடுமா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்கள் அப்படி நின்று பார்த்துட்ருக்கங்க. நீங்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நீங்கள் மேலே போயிட்டு அங்கே ரூம்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் டிஸ்டன்ஸில் விட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்குங்க. அப்புறா ஏய் அண்ணா என்ன என்னடா பண்ணுற? இல்லை உனக்கு வாங்கி கொடுக்குறதான் தப்பு. இனிமேல் இதெல்லாம் இருந்தால் தானே. ஆனால் டே வேண்டாம் உடச்சிடாடா, திரும்ப அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாது. என்ன பண்ணுவேன்? சவுண்டு இவ்வளோ வைக்காதான்னு எத்தனை சொல்கிறேன், சும்மா கேட்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே வெளில வீசுகிறாரு. உடையில வெளில மட்டும் வீசுகிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்களா? அண்ணி இங்கே பாருங்க அண்ணி, இவன் என்ன பண்ணுறான் பாருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனாக அப்படியே உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு. என்னடா என்ன அவகிட்ட சொன்னா? ஏங்க எதுக்குங்க அவர்? எனக்கு புரியல. அவன் முழு சவுண்டு வச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கான். எல்லோரும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க? இல்லைங்க அது அவர் ஏதோ தெரியாமல் இந்த பார் உனக்கு தெரியாடி. இல்லைங்க அவர் சின்ன பையன், விட்டுருங்க, தெரியாமல் பண்ணிட்டார், இதுக்கப்புறம் பண்ண மாட்டாருங்க. சின்ன பையன்? அவன் யார்? அவன் எத்தனை தடவை உடச்சிருக்கான் தெரியுமா? அப்போவும் திரும்ப இதே மாதிரி தான் பண்ணிட்டுருக்கான். அதெல்லாம் அவன் தப்பு இல்லடி, என் தப்பு தான். திரும்ப வாங்கி கொடுக்குறான்ல, இவன் வாங்கி கொடுக்குற நேரத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வந்து போடுறதுக்கு ஒரு எங்கள் வீட்டுக்கு தூக்கி போடாதீங்க ப்ளீஸ், வேண்டாம். நீ ஏதோ சொல்லி சமாளிங்க நீ ப்ளீஸ் அண்ணி என் தெய்வமே ப்ளீஸ், கடவுளே ப்ளீஸ் அண்ணி இருங்க நான் பேசுகிறேன். இல்லை எனக்கு புரியல, நீ பேசுனா? இல்லை ப்ளீஸ் விட்டுருங்களேங்க, அவர் பாவம், அவர் தெரியாமல் ஏதோ இவர் எனக்கு புரியல. இவர் இல்லை ப்ளீஸ் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை அப்படியே நீங்கள் பிடிச்சிட்ருக்கப்போ உங்களோட ஃபிங்கரால் அவருடைய ஃபிங்கர் அப்படியே ஒரு மாதிரி வருடுறீங்க. என்ன பண்ணுற? இல்லை ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஃபிங்கரால் ஒரு மாதிரி வருடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி பண்ணுது. ப்ளீஸுங்க விட்டுருங்க, ஒரு சின்ன பையன் தானே, விட்டுருங்க. யார்? அவனா? இல்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிஷர்ட்டை போய் 2 விரலால் அப்படி பிடிச்சிக்கிறீங்க. இதை பாரா, இதுக்கப்புறம் சவுண்டு வந்துன்னு ஏன் உனக்கு அவ்வளோதான் பே சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்பீக்கர் அப்படியே தூக்கி போட வருவார். டே தூக்கி போடுற பொட்டி, இதுக்கப்புறம் சவுண்டு வந்ததுன்னா அவ்வளோதான் உனக்கு
அப்படின்னு சொல்லிட்டுங்க அப்படியே தொம்முன்னு அப்படியே ஜிம்னோட கையில் அப்படியே வச்சுட்டு அவர் மட்டும் போயிடுவார். அண்ணி நீ ஒன்று போய் இதாக சமாளிங்க அண்ணி, பாக்கெட் மணி கட் பண்ணுறோம் நீ போங்க நீ போங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்னு அனுப்பவே நீங்கள் அப்படியே போகிறீங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, உங்களால் தான் எனக்கு இந்த ஸ்பீக்கர் அப்படியே முழுசாக கிடச்சிருக்கு, இல்லைனா அப்படியே 3 நாளாக கிடச்சிருக்கோம். நீ போங்க அண்ணி, ஏதாவது பேசுங்க அண்ணி, உங்கள் வாய்ஸில் ஏதோ ஒரு இது இருக்கு அண்ணி, போங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி அப்படின்லாம் ஜிம்னு சொல்லவே நீங்கள் அப்படியே போகிறீங்க பயந்துட்டு. அண்ணி போங்க நீ போங்க நீ, பாக்கெட் மணி கொடுக்க மாட்டான் நீ போங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்லவே நீங்கள் அப்படியே பயந்துட்டே போயிட்டு வெளில நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் ரூம்குள்ளே போகல. அண்ணி நிற்காதீங்க போங்க அண்ணி, எனக்கு பாக்கெட் மணி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நின்றுட்டே இருக்காங்க ஜிம்னு உங்கள் பின்னாடியே. இல்லை போங்க அண்ணி, உங்களோட பவர் உங்களுக்கு தெரியல போங்க அண்ணி அப்படின்னு சொல்லவே நீங்கள் அப்படியே கதவுக்குள்ளே என்ட்ரி ஆகலை. சம்டைம்ஸ் கதவுக்கு வெளியும் இல்லை, நீங்கள் அப்படியே கதவு லைட்டாக திறந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்ன இல்லை இல்லை என்ன பர்மிஷன் கேட்கணும் நான் சொல்கிறேன்னா என்ன? அப்புறம்ண்ணா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டீங்க. டோர் யார் லாக் பண்ணுவா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் லாக் பண்ணுறீங்க. இங்கே அப்படியே அந்த பெட்ஷீட் வந்து லைட்டாக அப்படியே மேலே போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. என்ன இதை பேசணுமா என்ன? ஏய் இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டில் அப்படியே தள்ளி விட்டு அப்படியே உங்களை பார்த்த மாதிரி காலை தொங்க போட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஏய் என்ன பாரு, இல்லை என்ன பார்க்குறியோல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் உங்களால் பார்க்கவே முடியல, ஐ கான்டாக்ட் வைக்கவே முடியல, ஒரு மாதிரி உங்களுக்கு பதட்டமாக இருக்குது. ஏய் நான் பாருன்றேன், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போ நீங்கள் தலை கொஞ்சம் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் அப்படியே தலையை குனிவீங்களா? ஏய் மூஞ்சி இங்கே இங்கே கீழே இல்லை சொல்லுங்கள், என்னை கடுப்பேட்டாத, என்ன உங்கள் பாரு, என்ன பாருங்க, சொல்லுங்க. ஷாராவா ஏய் எங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்குவாரா, அப்படியே பார்ப்பீங்க டக்குன்னு அப்படியே கண்ணை. எனக்கு புரியல, நான் போயிட்டு அந்த ஸ்பீக்கர் எடுத்து உடச்சா சரி வரும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை அப்படியே பிடிச்சிட்டிங்க. அவருடைய பார்க்குறாரு அந்த கையை. என்ன பண்ணுற? இல்லை எனக்கு புரியல, என்ன பாரு. ஏய் என்னை பாருன்னு சொன்னேன், ஒழுங்க பாரு. இல்லை சொல்லுங்க, எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா. என்ன சங்கட்டமா? சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அவர் அப்படியே கண்ணை கட்டிட்டு மேலேஞ்சலி அப்படியே பார்த்துட்ருக்காரு. இல்லை என்னன்னு சொல்லுங்க. அப்போது நீ சரியாக பார்க்க மாட்டேன் அப்படி தானே? சரி ஓகே, நானும் நைட்டுக்கு அப்புறம் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லை நீ பார்க்க வேணாம், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி இப்படி ஃபார்வர்டாக வந்துட்டுருக்காரு. என்ன என்ன எதுக்கு இப்போ முன்னாடி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க, செவத்தில் போயிட்டு அப்படியே ஹிட் ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. எதுக்குப்போ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே தான் தவச்சிட்ருக்கீங்களே தவிர வெளில சொல்லவே இல்லை. என்ன இதுக்கு மலை இடம் இருந்தால் போயிட்டே இருப்பா அப்படி தானே? இல்லை செவத்தை இடிக்கிற அளவுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா இடிச்சுட்டு வெளில போயிருப்பேன் கரெக்டா? இல்லை அப்போது நீ இப்போவும் பார்க்க மாட்டேன் அப்படி தானே? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெண்டு கையும் இப்போ செவத்தில் வச்சு அப்படியே லாக் பண்ண மாதிரி இருந்துகிட்ருக்கும். நீங்கள் மிடில் இருந்திருப்பீங்க, 2 கையும் அப்படியே இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று அப்படின்றது மாதிரி இருந்துகிட்ருக்குமா. டக்குன்னு இப்போது அவரோட ரைட் ஹேண்ட் வந்து இப்போது உங்களை அப்படியே கிராப் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி உங்கள் இடுப்புக்கிட்ட அப்படின்ற மாதிரி பிடிச்சி அப்படி இழுத்து அவர் மேலே ஹிட் ஆகிட்டு அப்படி நின்றுட்டுருக்குங்க. என்ன பண்ணுறாரு இவர்? ஏங்க என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேண்ணா? ஏன் எனக்கு எதுவும் ரைட்ஸில் என்ன இல்லை என்ன இங்கே இருக்க கண்ணு இங்கே பார்த்து பேசு, இல்லைனா இப்போ நடக்கிறதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பில்லைப்பா அப்படின்னு சொல்லி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பார்க்கவே இல்லை, நீங்கள் உங்கள் கையை வந்து அவரோட செஸ்ட் கிட்ட வச்ச மாதிரி அப்படியே உங்கள் செஸ்ட்டும் அவரோட செஸ்ட்டும் அப்படியே இடிக்காத மாதிரி அப்படியே மிடில் வந்து கையை வச்சுட்ருக்கீங்க. அவருடைய லைட்டாக அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு, இல்லை நீ புரியல, என்ன ட்ரை பண்ணுற? ஏன் டச் ஆகாதா?
என்ன நினச்சிட்ருக்க? நீ இப்போது தடுத்துட்டு நின்றுட்டுருக்கிறதெல்லாம் டச்சால் நினச்சிட்ருக்கியா? சரி ஓகே, நீ அப்படியே வச்சுட்ரு. எவ்வளோ நேரம் நீ தாங்குறேன்னு பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக அந்த அவரோட செஸ்ட்டை வந்து உங்கள் செஸ்ட்டில் வந்து இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப டைட்டாக அப்படியே பிடிச்சி அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு லைட்டாக ஒரு இதுதான் நம்புறாரு. 2 செஸ்ட்டும் அப்படியே இடிச்சிட்டு நின்றுட்டுருக்கு. ஏங்க என்ன பண்ணுறீங்க? மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தவிக்க ஆரம்பிக்கிறீங்க. என்ன பண்ணுற? இப்போ கூட என் கண்ணை பார்க்க மாட்டேர்ல? சரி, பார்க்க மாட்டியா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை வேண்டாம், போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவிக்க ஆரம்பிக்கிறீங்க. என்ன பாரு, என்ன பாருன்னு சொன்னேன், என்ன பாரு. அப்புறம் அதுக்கடுத்து நடக்கிறதுக்கெலாம் நான் பொறுப்பில்லை, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உங்கள் லிப்பு கிட்ட அப்படியே வருவாரா? இல்லை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறீங்க. ஏதோ ஒரு ஸ்பார்க்கு விழுந்துட்டார் மனுஷன். அந்த கண்ணை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்பில் இப்படி ஒரு கண்ணை அப்படியே பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ஒரு மாதிரி ஏதோ ஒரு தெரில விழுந்துட்டாரு. இல்லை பார்த்துட்டேன், இப்போ விட்டுறலாம்ல? ஏங்க விடுங்க, பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. அவர் விழுந்துட்டார். இவ்வளோ நேரம் உங்களை டீச் பண்ண மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஃபார் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்கள் மேலே அந்த ஸ்பார்க்கு ப்ளஸ் வந்து இது ஒரு மாதிரி ஃபாலோ ஆன மாதிரி ஒரு ஃபீலு. டக்குன்னு அப்படியே என்ன பண்ணிட்டாரு, அந்த இடுப்பை வந்து பிடிச்சிருந்துருப்பாரு. அதை இன்னும் டைட்டாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஜூமில் அப்படியே வராரு. நீங்கள் டக்குன்னு கண்ணை போத்துவீங்களா? ஓப்பன் பண்ணு, கண்ணை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப டைட்டாக அப்படியே நெருக்கி உங்களை கிட்டே இழுத்து அப்படியே உங்கள் லிப்பு கிட்ட அப்படியே விடுவாரா? நீங்கள் டக்குன்னு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. இல்லை பார்க்குறேன், நீ பார்த்தாலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேங்க? வேண்டாம், இல்லை என்ன பண்ணுறேங்க? மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துடிச்சிட்ருக்கீங்க. அவர் முத்தம் அப்படியே ஒரு மாதிரி டிப்பாக போயிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. அவரோட சட்டையை அப்படியே ரொம்ப கசக்குன மாதிரி அப்படியே பிடிச்சிட்ருக்குங்க. காலையில் இந்த மாதிரி வேண்டாம் ப்ளீஸ், வேலை எல்லோரும் இருக்காங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காலையில் வேண்டாம், அப்போது நைட்டு ஓகே அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே ஜூமில் வருவாரா? நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணை அப்படியே பொத்துறீங்க. ஆனால் உனக்கு கண்ணை பொத்தாதான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடுப்போட ஹோல்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அப்படியே டைட்டாக அப்படியே இழுக்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிஷர்ட் அப்படியே கசக்குன மாதிரி அப்படியே அவரோட செஸ்ட் பாட்டு கிட்டே அந்த இருக்கிற டிஷர்ட் அப்படி பிடிச்சிட்ருக்கீங்க. என்ன அர்த்தம்? இல்லை வேண்டாம், இப்போ வேண்டாம். அப்புறம் என்ன அர்த்தம்? இல்லை நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல, என்ன அர்த்தம்? என்ன மீன் பண்ணுற? ஓகே நைட்டு கேட்கல. நைட்டு ஓகே. இப்போது என் கேட்டது நைட்டு ஓகேன்றது தானே? அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிட்டு வெளியே திருவிட்டுருக்கு. அதாவது டிஷர்ட்டை பிடிச்சி அப்படியே திருவிட்டு நின்றுட்டுருக்கேங்க. சரி ஓகே, என்ன பாரு. இல்லை வேலை இருக்கு. என்ன பாருன்னு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடுப்போடு ஹோல்ட் பண்ணியிருந்துருப்பார் இல்லையா? அப்படியே ஒரு பேக்வேர்டாக அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அவங்கள கிராப் பண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. இல்லை எங்கே ஒன்றும் பண்ணல வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு பெட்டில் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து உங்களை வந்து மடியில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. இல்லை உட்காரி புருஷன் எங்கே? லைசன்ஸ் என்ன பண்ணுறேங்க? ப்ளவுஸ்குள்ளே போட்டிருக்கியா? இல்லை நான் பார்த்தாகணும் கம்மி. என்னடி நினச்சிட்ருக்கா? புருஷன் கரெக்டு தான், பட் எனக்கு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்லாம் அப்படியே பார்க்குறீங்க, வெளிச்சமாக இருக்குன்றதெல்லாம். இந்த பாரு, லைட்லாம் ஆஃபில் தான் இருக்குது. உனக்கு வேணா கண்ணாடி போட்டுக்கோங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டீ பையன் மேலே அப்படியே கண்ணாடி இருக்கும். அவரோட கிளாஸ் எடுத்து அப்படியே உங்களுக்கு மாட்டி விட்டுரு. இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ மாட்டிக்கோ, நீ அங்கே டச் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க, எப்படி பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டு விட்டார். இப்போது அவரோட கை அப்படியே இடுப்புலாம் அப்படி இப்படியே இருக்குது. என்ன பண்ணுறாடி, ஒரு மாதிரி இருக்குது, இடுப்பு தாண்டி எங்கே போகுது, வயிறு, ஐயோ எதுக்கு வயிறுக்கிட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெளிஞ்சிட்ருக்கீங்க. என்ன பண்ணுற? இல்லை என்ன பண்ணுறீங்க, வேண்டாமே, நான் தான் சொன்னேன் நைட்டுன்னு. நைட்டு மற்றதெல்லாம் இப்போது லைட்டாக சும்மா வெஜ் மீல்ஸ் மட்டும் கொஞ்சம். வெஜ் மீல்ஸா? இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வெஜ் மீல்ஸ்னால் நான் என்ன பண்ணுறதும்? எனக்கு ஏதோ பண்ணுது, வயிற்றுக்குள்ளே என்ன பண்ணதுன்னே சொல்ல தெரியல. அப்புறம் சும்மாவே எனக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகும். இப்போ என்னவோ தெரியல, வெளில வந்து குதிச்சிருமோ தெரியல, அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாலே நீங்கள் மனசுக்குள்ளாலே அப்படியே தவச்சிட்ருக்கீங்க. சரி என் பாரு, நீங்கள் பார்க்குறீங்க, டக்குன்னு பார்க்காத. இல்லை நீங்கள் தான், அதுக்காக பார்க்காம இருக்காது. என்ன தான் பண்ணும் இப்போது? என் பாரு, பார்க்குறீங்க, இந்த கண்ணை சிமிட்டிலாம் கிடையாது, உங்களுக்கு பயத்தில் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்குங்க. சரி இப்போவே எல்லாமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? முடிச்சிட்டாவா? என்ன இப்படி அசால்ட்டாக பேசிகிட்ருக்காரு? இல்லை ஒன்றும் பண்ண மாட்டேன், இவ்வளோதான் ஒரு ரியாக்ஷனா? சரி விடு, படு, எல்லாம் பண்ணிடலாம். வேண்டாம். சரி நான் ஒன்றும் பண்ணல, போ. கொஞ்சம் என்ன திரும்ப? இல்லை திரும்ப ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் திரும்புறீங்க. டக்குன்னு அந்த இடுப்புலாம் தெரிஞ்சிட்டு இருந்திருக்குமா, அந்த சாரியை கொஞ்சம் அப்படியே தூக்கி விட்டு அப்படியே லைட்டாக சொருகிறாரு. என்ன? ஒன்றும் இல்லை, போ. அப்புறம் இன்னொரு தடவை பக்கத்து ரூமில் ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கொண்டு போடாதுண்ணே, உன் கண்ணு பார்த்தா எனக்கு இது பண்ணுது, ஏதாவது இப்போ பட்டுருப்பான். இல்லை அவனை சொன்னேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்து தூங்கிட்டாரு. உங்களுக்கு தாங்க அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி ஒரு மாதிரி வெளில வந்து விழுந்துடும் போல இருக்குது. விட்டா நீங்கள் வெளில வரீங்களா? அண்ணி எங்கே பாக்கெட் மணி? எங்கே அண்ணி? பாக்கெட் மணியா? பாக்கெட் மணிக்கு உள்ளால் இருக்கிற ஹார்ட்டு எனக்கு வெளில வந்து விழுந்து ஒன்று பயத்தில் இருக்கேன். பாக்கெட் மணி தான் ஒரு குறையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலையிலே வாங்க. அடுத்த நிமிஷம் அப்படியே நீங்கள் கிச்சனில் போய்ட்டு உட்காந்துட்டு 2 குடம் தண்ணி அப்படியே முடுக்குன்னு குடிச்சிட்ருக்கீங்க. மடி என்னம்மா ஆச்சு? அம்மா ஏதோ பண்ணிட்டாம்மா, எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா, பார்த்துக்கோமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கிளம்பிடாம். இங்கே நீங்கள் அப்படியே மந்திரிச்சு விட்டு ஆடு மாரி போய் உட்காந்துட்ருக்குங்க. மடி என்னாச்சும்மா? அத்தை ஒன்றும் இல்லை. சரிம்மா, அவனுக்கு போயிட்டு காஃபி கொடுத்துட்டு வந்துடுறியா? என்னத்தான்? காஃபிம்மா, காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடு. இப்போ தானே ஜிம்மன்? மாடி உன் புருஷனுக்குமா எடுத்துகிட்டு போ, அவன் காலையிலே காஃபி குடிப்பான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சாப்பிட மாட்டான், காலையில் தானே வந்தான், அதனால் சாப்பிட மாட்டான். காஃபி மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுண்ணே. அவன் தூங்கட்டும்மா, ரெஸ்ட் எடுத்துட்டோம், நான் கோயில் போயிட்டு வரேன், மாமா வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரமா? ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்து நின்றுட்டுருப்பீங்களா? அம்மா போ, நான் கதவை பூட்டிகிட்டு போய் வா. இல்லை நான் பூட்டிக்கிறேன். இல்லைம்மா போம்மா, எடுத்து போ, காஃபி யார் எடுப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்கள் அந்த காஃபியும் பார்க்குறீங்க, அங்கே மேலேயும் பார்க்குறீங்க, காஃபியும் பார்க்குறீங்க, மேலேயும் பார்க்குறீங்க. அப்புறம் திரும்ப அப்படியே காஃபி எடுத்துகிட்டு போனால் என்ன நடக்கும்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன மட்டும் ஏன் தனியாக விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடச்சு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. சரி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே கதவு வரைக்கும் போயிட்டீங்க, ஆனால் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. திரும்ப அப்படியே கதவு அப்படியே லைட்டாக திறக்கிறீங்களா, ஒரு நல்லா தூங்கிட்டுருக்கார் போல இருக்குது. நீங்கள் போய்ட்டு உள்ளே போய் நின்றுட்டு எழுப்பலாமா வேண்டாமா, எழுப்புனா இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்குங்க. அவர் நல்லா திரும்பி படுத்து நல்லா தூங்கிட்டுருக்காரு. இல்லை எந்திரிச்சதுக்கப்புறம் காஃபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஆறிப்போச்சு, செம்மையாக ஆறிப்போச்சு. அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. இவர் இப்போதைக்கு எழுந்திருக்க மாட்டார். சரி
எந்திரிச்சு வந்தாருன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுத்துடலாம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணோம்? இப்போ காஃபி சூடு பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட எழுப்பி கொடுக்கலாமா? என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ எழுப்பி கொடுத்துருக்கலாம். திட்டுவார் ஒரு வேளை. சரி போய் சூடுபடுத்திட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூடுபடுத்தி நீங்கள் ஃப்ளாஸ்க்லேயே போட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு போய் உட்காந்துட்ருக்கேங்க. அவர் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 10:30 அது போல் அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்காடுறாரு. ஏய் என்ன பண்ணுற? இல்லை காஃபி. என்ன காஃபி உங்களுக்கு ஃப்ளாஸ்கில் வச்சுருக்கேன், எடுத்து குடிச்சிக்கோங்க. கீழே வேலை இருக்குது. ஏய் இல்லை என்ன எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன்னா நீ இப்போ தான் வந்திருக்கேன். நம்பிட்டேன். எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து அப்படியே ஓரமாக போட்டு அப்படியே நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே அவங்கள பார்த்த மாதிரி ஃபார்வர்டாக வந்துட்டுருக்காரு. அப்படியே கையில் அப்படியே முடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்டாக வருவாரா? இதுக்கு போகிறாரு. இல்லை ஸ்கிப் ஆகிடு போயினா கதை அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க? அப்படியே டோர் கிட்டே போவீங்களா? டக்குன்னு வாலில் அப்படியே அவர் கை வச்சுட்டு மறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வெளில பார்க்குறாரு. யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. எதுவும் சத்தம் கேட்குற மாதிரியும் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கு. யாரும் இல்லையா? இல்லை கீழே யாரும் இல்லைன்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு தலையை ரொம்ப ஸ்லோவாக ஆட்டுறீங்க. மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாரு. எதுக்கு லாக்லாம் பண்ணுறாரு இவர்? கடவுளே எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. கையெல்லாம் பசஞ்சிக்கிட்டு. என்ன பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்டாக வர்றாரு. நீங்கள் அப்படியே சோஃபா க்ராஸ் பண்ணி இப்படியே போகிறீங்க. எங்கே போகிற? இல்லை காஃபி இங்கே இருக்குது. எங்கே போகிற? இருங்க ஊற்றி தரேன். எடுத்து எப்போ வந்தேன்னு கேட்டேன். அது பதில் சொல்லு. இல்லை இப்போ வந்தேன். பொய்ய. சரி காஃபி ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை பார்த்த மாதிரியே டஃப் டு வாட்டம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் அப்படியே அந்த காஃபி எடுத்து அப்படியே ஊற்றிட்டுருக்கீங்க. பார்த்துடி மேலே ஊற்றிக்க போகிறேன். ஏய் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கப்பை அப்படியே பிடிக்கிறாரு. பார்த்து கீழே போட்டு போகிறேங்க. பயம். சரி ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கப்பை வாங்கிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காராரு. நீங்கள் அப்படியே ஊற்றிட்டு மூடிட்டு திரும்ப அப்படியே போவீங்களா? எங்கே போகிற அப்படின்னு சொல்லி உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டாரு. இல்லை கீழே வேலை. என்ன வேலை? புரியல. என்ன கல்ட்ரா வேலை இருக்கு உனக்கு? ஓகே இல்லை உட்காருன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்குங்க. காஃபி அப்படியே ஒரு சிப்பாக அப்படியே குடிச்சிட்டே இருக்காரு. உங்களை போய் பார்க்குறாரு சைடில். இதுக்கு இப்போ பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்குங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரீஸ் ஆகிட்டு பக்குன்னு இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ளாப்பி மூடில் தான் இருந்துகிட்ருக்குங்க. என்ன பாரு. என்னங்க இதை பாரு சும்மாங்க. ரொம்ப கேஷுவலாக பேசுகிறேன். உங்களை மிரட்டுறேன். இல்லைல்ல இல்லை நீங்கள் ஒரு மாதிரி என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் அப்படி நகராரு. இல்லை கொஞ்சம் தள்ளி இருங்க. நான் ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க நைட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்போ டக்குன்னு இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதிரி எனக்கு புரியல. பாருங்கள் நான் வந்துக்கிட்ட வராதிங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமாக படப்படப்பாரெலாம் இருக்குங்க. கொஞ்சம் அப்படியே தூரமாகவே இருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிடக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. உட்காரு ஒன்றும் பண்ணல உட்கார். ஜஸ்ட் பேசணும் உட்கார். அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கேங்க. திரும்பவும் கையெல்லாம் பிடிச்சிட்டு போய் பிணைஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கேங்க. அவருக்கு லைட்டாக அப்படியே சிரிப்பெலாம் வருது. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி பார்வை ரொம்ப அந்த பார்வை ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே உங்களே பார்த்துட்டே இருப்பாரா? நீங்கள் தலை நட்டிக்கிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. என்ன பாருன்னு சொன்னேன். என்ன பாரு. இல்லை காட். என்னை பார்க்குறியா? இல்லை எந்திரிச்சு போவா. நான் என்ன பண்ணட்டும் இப்போது?
பார்க்கணுமா இல்லை எந்திரிச்சு போங்கன்னு விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே இது பண்ணிக்கிட்டே அப்படியே லைட்டு தலையை நிமித்துறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது, அவ்வளோதான். ஒரு மாதிரி ப்ளஷ்ஷியெல்லாம் ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறடா கடவுளே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே லைட்டாக அப்படியே தலையை தூக்குறீங்க. என்ன 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 இங்கே அங்கே அங்கே கண் இங்கே இருக்கு பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, ஃபிக்ஸ் ஆகிட்டியா? ஃபிக்ஸா? ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துகிட்ருக்கீங்க உங்களோட வெக்கத்தை எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சுட்டு. ஓகே, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன ஒன்று பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கப்போட அந்த மவுத் ஃபீஸை வந்து அப்படி ரப் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்து அப்படியே கேட்டுட்ருக்காரு. லைட்டாக சிரிப்பு வர. ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார். ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு லைட்டாக அப்படியே சிரிப்புலாம் வருது. நான் கொஷின் கேட்டேன், சிரிப்பு கேட்கல. அது இதுதான் ஆன்சரா? இல்லை, பிடிக்கும். பிடிக்கும் மீன்ஸ் பிடிக்கும். எவ்வளோ, எப்படி பிடிக்கும்? என்ன பார்த்து, என் கண்ணு பார்த்து அப்படின்னு சொல்லி 2 வரல காமிச்சு அப்படியே சொல்லிகிட்ருக்காரு. பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையை குனிஞ்சிக்கிறீங்க. என்ன பார்த்துடு, என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கப் வச்சுட்டாரு. உங்கள் கையை பிடிக்கிறாரு. இல்லை, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாய்ஸ் அப்படியே டோட்டலாக அப்படியே டவுன் ஆகிடுச்சு. ஓ கடவுளே, சரி ஓகே, டவுன் பண்ணல. பிடிச்சிருக்கா? இல்லை, பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட கண் அப்படி பார்க்குறீங்க லைட்டாக. ஓ மை காட், வாவ். ஏடி, இந்த கண்ணுக்குள்ளே என்ன நீ வச்சுருக்க? அப்படி இழுக்கிற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் வெக்கமாக இருக்குது. அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. இந்த கால் வேறு நேரம் கட்ட நேரத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வரவே அப்படியே ஃபோனை பார்த்துட்டு ஐயோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து போய் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. டி இதெல்லாம் முன்னாடியே ஸ்கெடியூல் பண்ண மாட்டேங்கிறாடா. சரி, இல்லை நீங்கள் வரணும், இம்பார்ட்டன்ட். சார் ஓகே, அவங்க நாளைக்கு வரது மாதிரி தானே இருந்தது. யார் இப்போ மாற்றினது தெரியல சார், நீங்கள் வரணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோன் கட்டு. இங்கே அப்படியே சுகா வந்து கடன்னு சொல்லிட்டு ஒரு மாட்டை வந்துட்டு ஒரு ஹூடி எடுத்து மாட்டிக்கிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ஒரு கேப் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு மாட்டை கிளம்பிட்டாரு. ஏங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே சாக்ஸ்லாம் மாட்டிகிட்ருக்காரு. இல்லை, வெளில கிளம்புறீங்களா? ஆமாம், எங்கள் பட்டன்டா வெளில போகணும். ரிட்டன் எப்படின்னு தெரில, நான் கால் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே திரும்ப அப்படியே கால் பேசிகிட்டு அப்படியே கிடக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாட்டை போயிட்டே இருக்காரு. அவ்வளோதான், நீங்கள் போய் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் அம்மாட்ட சொல்கிறேண்ணே, அப்பாட்ட ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டை கிளம்பிட்டார். அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது, இங்கே உங்கள் அத்தை வராங்க, கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் ஜிவன் வரான். இவனுக்கு சம்பிரதாயம்லாம் நடந்த மாதிரி தான். சாந்தி முகூர்த்தண்டா அதுக்கு. அதாம்மா, எல்லாம் ஒன்று தான். நடந்த மாதிரி தான், நீ பேரப்பில் பார்த்த மாதிரி தான். முடிஞ்சிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்படியே கிராஸ் ஆகுறாரு. நீங்கள் அப்படியே தலையை நட்டுட்ருக்கீங்க. அண்ணி, அப்புறம் நீங்கள் ஏதாவது டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆட்சி கழுத்துன்னு யாராவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் போட்டு கொடுத்துறேன். கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணி, வாய்ப்பு இருக்கு. முறை தட்டி வாங்கடா நான் போ மூடிட்டு. போடா போ, அடிச்சிட போகிறேங்க சார். அம்மாடி அத்தை ஒன்றும் இல்லை, அவர் சொல்லிட்டு தான் அத்தை போனார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, நீ என்ன சொல்கிறது, இந்த பையன் வேறு என்ன தான் பண்ணுறதுனே தெரியலங்கண்ணே. சரிம்மா, நீ போயிட்டு ரெஸ்ட் எடும்மா. இல்லை அங்கே தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கு, நான் இங்கேவே இல்லைம்மா. சரி, ஒரு 1 hour நீ நான் அப்படியே பேசிகிட்ருப்போம், அப்புறமா நீ போய் படுத்துக்கோண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது, நீங்கள் அப்படியே போயிட்டு படுத்துவோங்கிறீங்க. இங்கே வந்து சுகா போயிருப்பார் இல்லையா. ஸோ அந்த
ஃபாரின்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லேடி வந்திருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸுக்கெலாம் அப்படியே சுற்றிலாம் காமிச்சிட்ருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மோஸ்ட் பாப்புலரான பிளேஸஸுக்கெலாம் அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. தஞ்சோஸ் கோயில் அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே அவங்க சுற்றி பார்க்கவே அங்கே ஒரு பொண்ணு சாரி கட்டிட்டு வந்திருக்கதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தமிழ் தான் தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் தெரியல. இவங்க வந்து இங்கிலீஷ்லேயே போய் கேட்டுட்ருக்காங்க. மேம் 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 do you like this saree? Yeah, yes man. I want this. How to purchase this? Huh? Okay. Okay ma'am. சாரிம்மா, இவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் கட்டியிருக்கீங்க இல்லையா, இந்த புடவையை பார்த்து ஆசைப்பட்றாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு, உங்களுக்கு சாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு அப்படியே பெரிய ஷாப்பு, அந்த பெரிய ஷாப்புக்கு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி சாரீலாம் அப்படியே வாங்கி கொடுத்துட்டு அவங்கள வந்து திரும்ப வந்து ஹோட்டலில் அப்படியே விட்டுட்டும் வராரு. ஸோ விட்டுட்டு வரவே கிட்டத்தட்ட ஒரு 12 மேலே திரும்ப ஆகிடுச்சு. திரும்ப வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா தி டைம் ஆச்சுடா, நேற்றையோ போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஓகே சரிடா, ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் கிளம்புங்க. அவருக்கு தனியாகவே கார் இருக்குது. அதாவது அவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டில் வந்து அவருக்குன்னு தனியாக கார் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடுச்சு. பழக்கம் போல் தான் வராரு. டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனே இங்கே அவங்களோட அம்மா வந்து, என்னடா எத்தனை மணிக்குடா வர? கல்யாணம் ஆகி 2 நாள் ஆக போகுது, ஏண்டா பாவி போயிடு பயில வருது நல்லா. மாமா என்னம்மா பிரச்சனை? போய் தூங்கு போ, நான் பார்த்துக்கிறேன். டீ அந்த பொண்ணு தனியாக தூங்குறதுக்கு பயப்படுதுடா, சும்மா கடுப்பேற்றாடா, போ நாளைக்காக நேரத்தில் வரப்பாரு, ஏன்டா படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டே அவங்க மட்டும் போயிட்டாங்க. இங்கே சுகா அவர் மட்டும் அப்படியே போகிறாரு. அவரே வந்து நேற்றே தெரிஞ்சு போச்சு நீங்கள் நல்லா தூங்கிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாரு. நீங்கள் இப்படி உட்காந்துட்ருக்குங்க. ஹே ஏ நான் தான், என்ன நீங்களா? சுக்கா நானே தான், இரு லைட் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணுறாரு. என்ன உட்காந்துட்ருக்க, தூக்கம் வரலையா? தூக்கம் வருது. நான் இல்லை எவ்வளோ நேரம் உட்காந்துட்ருந்தேன், அப்போலாம் வராது தூக்கம், இப்போ மட்டும் வருதா? இல்லை ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடுங்குறீங்க. என்னாச்சு, உடம்பே முடியலன்னு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலாம் அப்படியே கை வச்சு பார்க்குறாரு. ஆமாம் லைட்டாக உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு போல இருக்கு. என்ன சரி? இல்லை ஒன்றும் இல்லை. உட்கார வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அப்படியே டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்து, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், டா டேப்லெட் போடு சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுக்குறாரு. நீங்கள் எடுத்து போட்டு முழுங்குறீங்க. என்னாச்சு, இதை முடியலையாண்ணே, ஹாஸ்பிட்டல் போவோமா? இல்லை ஒன்றும் இல்லை, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறீங்க. அவர் உங்களே பார்த்துட்டே இருந்துகிட்ருக்காரு. என்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் லைட்டாக அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உங்களே பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் உங்களே படுத்து நல்லா தூங்கிட்டீங்க. போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. திரும்ப உங்களே பார்த்துட்ருக்காரு. பக்கத்தில் படுக்கிறாரு, தூங்குறாரு. தூக்கம் வரல, உங்களை பார்த்த மாதிரி படுத்துட்ருக்காரு. நீங்கள் நல்லா திரும்ப தூங்கிட்டீங்க. என்னாச்சு, எதனால்? டீ சரி ஓகே, மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. மார்னிங் காலைல நீங்கள் வழக்கம் போல் அப்படியே எழுந்திரிச்சு எல்லா ரொட்டீன் ஒர்க்ஸுமே முடிச்சுட்டு இங்கே காஃபி வந்து அப்படியே ஒரு எழுப்புறீங்க. எந்திரிக்கல, காஃபி அப்படியே ஃப்ளாஸ்கில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் போயிட்டு கீழே வந்து திரும்ப வேலையெல்லாம் போய் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜிம் வந்து, ஏன்னா நீ நான் லேட்டாக தான் வந்தான், பயந்துட்டிங்க தானே, அதனால தான் ஜரம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவே இங்கே சுக்கா அப்படியே கீழே இறங்கி வருவார். ஓ இதனால அவளுக்கா? ஏய் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையோடைய தலை தூக்கி போய் பார்க்குறீங்க. சும்மாவே அவள் தலையை தூக்குறது பெரிய அவசியம், இதில் உடம்பு வர முடியல. சரி ஓகே, எனக்கு இங்கேயே காஃபி ஊற்றி கொடு, மேலே தேவையில்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காஃபி எடுத்து ஊற்றி கொடுக்குறீங்க. அண்ணா எத்தனை மணிக்கு வந்தா? மூடிட்டு வேலை என்ன மட்டும் பார்க்குறியடா? அவன் எத்தனை மணிக்கு வந்தான் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே திட்டுறாங்க. இல்லைம்மா, அன்றைக்கி உங்க பாரு உடம்புலாம் முடியலன்னு நினைக்கிறேம்மா, நைட்டே ஒரு மாதிரி பயந்துட்டாங்க, நான் சும்மா அப்படியேம்மா சுகா மறைக்கிறாரு.
டே என்னடா பண்ண? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா. என்ன பண்ணான்னு கேட்டேன். தலையை எப்படி திருப்பி செஞ்சாலும் செஞ்சுருவான். இல்லைண்ணா நான் ஜஸ்ட்டு சார்ஜர் கேட்குறதுக்கு தான் போனேன். அண்ணி பயந்துட்டு ஒன்றும் இல்லைண்ணா. ஏய் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் கூப்பிட்றாரு. இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படலாம் இல்லை. உனக்கு வான்னு சொன்னேன். என்ன மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் மேலே போயிட்டாரு. ஏங்க நான் எதுவும் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் நீங்களாவே உளறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினிக்கிட்ட வாங்க போங்கன்னு தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன தான் குழந்தைனா இருந்தாலுமே கூட உங்கள் வயசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க போங்கன்னு தான் சொல்லி கூப்பிடுவீங்க. அண்ணி இல்லை அண்ணி, நீங்கள் ஏதாவது உளறிப்பீங்களோன்னு நினச்சி. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே போகிறீங்க. போனோடனே அப்படியே டக்குன்னு அவரே வந்து டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு உட்கார். இல்லை உட்காருன்னு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. தலையை குஞ்ச மாதிரி அப்படியே கையை பணிஞ்சிட்ருக்கீங்க. இந்த பாரு சும்மா கையை பணிஞ்சிட்டு இருந்தேன்னு வையன் என்ன பண்ணணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் வந்து அப்படியே குனிஞ்ச மாதிரி உங்களை பார்த்துட்டு அப்படியே சரி சொல்லு என்ன பண்ணா? இல்லை எதுவும் பண்ணல. பயந்தியா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப பயந்துட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி தலையை நட்டுக்கிறீங்க. ஏய் என்னை பாரு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு படப்படப்பாகுது. ஏன்னா வந்து ஒரு மாதிரி சார்ஜர் கேட்குறதுக்காக வந்திருப்பாரா, இருட்டில் வந்தவர் எப்படி உப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணியிருப்பார். நீங்கள் அலண்டுட்டு கீழெல்லாம் விழுந்திருப்பீங்க. அண்ணி சாரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி விட்டு இல்லை ஒன்றும் இல்லை என்ன இந்த இடத்துல நீ சார்ஜர் கேட்குறதுக்காக நீ சாரி நீ அண்ணன்கிட்ட மட்டும் போட்டு கொடுத்துடாதீங்க நீ அப்படிலாம் சொல்லி தப்பிச்சு போயிருப்பார். ஸோ டக்குன்னு அதை அப்படியே சொல்கிறீங்க. சரி ரொம்ப பயந்துறியா? இல்லை கொஞ்சம். என்ன கையெல்லாம் படப்படன்னு அடிக்குது? இல்லை கொஞ்சம் பயந்துட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையெல்லாம் அப்படி தட்டி கொடுக்குறாரு. சரி வெளில போவோமா? வெளில கூப்பிட்டு போகிறேன். இல்லை வேண்டாம் நீ கிளம்பு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் வந்து உங்களை வெளில கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வெளில கூப்பிட்டு போகிறேன். கிளம்பி தானே இருக்கேன் அப்படி போகலாம்ல? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக அப்படியே சிரிப்புலாம் வருது. சிரிச்சு தானே? நல்லாயிருக்கு. சரி இரு நான் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போது ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கிளம்புறீங்க. ஸ்டார்டிங்கே வந்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை கோவிலுக்கு. ஏண்டி புருஷன் பொண்டாட்டியும் கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போவாங்களா? இல்லை சரி ஆசைப்பட்டவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே வந்து பூ வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பூலாம் அப்படியே வாங்கி வச்சு விடுறாரு. உங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பூ வச்சுக்கிட்டு அது வந்து பீச் ஓரமாக இருக்கிற ஒரு கோவில் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்படியே பீச்சுக்கெலாம் அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்படி அவரோட கை பிடிச்சிட்டு நடக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கா? உங்கள் கை எப்படி அவரோட கை எப்படி இடிக்குது? என்ன நான் இப்போது கை பிடிச்சா வெக்கம் வருமா? இல்லை பிடிச்சா ஓகேவா? கேட்கல ஓகேவா இருக்கும். அப்போது ஓகேன்ற நான் தான் சொல்லிட்டேனே அப்போவே ஓகே அப்படின்ட்டு தெளிவாக தான் இருக்கேன். சரி ரைட்டு. அப்படி சிரிக்கிறீங்க. அப்போது இதை பற்றி எல்லாமே தெரியும் கரெக்டாக? எதை பற்றி? புரிஞ்சிச்சு. உனக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அது அப்புறமா பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே கை போட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் சிரிக்கிறீங்கன்றதையும் அவர் பார்க்குறாரு. ஸோ அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்கவே வேறு ஏதாவது ஐஸ்கிரீம் சம்திங் எக்ஸட்ரா ஏதாவது
இல்லை வேண்டாம். பேச மாட்டியா? இவ்வளோதானா நீ? இல்லை பேசுவேன். நீ பேச நான் பார்த்ததே இல்லையே. நிறையவே பேசுவேன், ஆனால் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கா. இல்லை அதான் தெரியுதே. ஓகே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எதாவது பேசுவீங்கன்னு சொல்லிட்டு பேசவே இல்லை. ஒரு மாதிரி அவரோட கையை மட்டும் அப்படியே பிடிச்சி பணிஞ்சிட்ருக்கீங்க. அவரோட கை உங்கள் கையில் இருந்துகிட்ருக்கு. என்ன கையை பிச்சு எடுத்துருவியா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை விட்டீங்க, பிடிச்சிக்கோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே கொடுத்துட்டாரு. பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்ருக்காரு. சரி நான் வந்துட்டு ஒன்று கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் உங்களோட கையை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே கேட்குறாரு. என்ன தயவு செஞ்சு பாருண்ணே, என்னை மூட் ஆஃப் பண்ணாத. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சரி என்ன உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதா? அது முதல் பதில் சொல்லு. நான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீ ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல நினச்சேன். இப்போ வரையும் ட்ரை பண்ணுறேன், என்கிட்ட பேசவே மாட்டேறேன். இதில் எப்படி நான் நைட்டு வந்து உன்கிட்ட அது இது எனக்கு புரியல. இது பதில் சொல்லு. நீங்கள் இப்படி தலையை நட்டுக்கிட்டீங்க, அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் தலையை நட்டுக்கலைன்னு. ஏய் என்ன பாரு. இல்லை நைட்டு சரி கத்தரை வெட்டினா சரியாக போய்டும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு கிளம்புறாரு. இல்லை எங்கே? வீட்டுக்கு வா. என்ன? இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் தானே. சரி வா ஒரு கடைக்கு போகலாம். எந்த கடைக்கு? புடவை கடைக்குடி வா அப்படின்னு சொல்லிட்டு சாரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆசையாக இருக்க போல இருக்கு. ஸோ அதனால் அப்படியே சாரி ஷாப்புக்கு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது நேற்று அந்த ஃபாரின் லேடிக்கு வந்து எடுத்து கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த லேடிக்கு எடுத்து கொடுத்து அதே கடைக்கு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு உனக்கு என்ன சாரி வேணுமோ பாரு, பிடிச்சிருக்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. எதுவுமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஒன்று அப்படியே எடுத்துகிட்டே இருக்காரா. நேற்று இருந்த ஒரு பர்சன் வந்து அப்படியே பார்த்துட்டு, என்ன சார் நேற்று ஒருத்தவங்க இன்றைக்கி ஒருத்தவங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கோத்து விட்டு மட்டும் போயிட்டான். யோ ஆமாயா ஆமாம், நேற்று ஒருத்தி இன்றைக்கி இது என் செட்டப்பு, அதனால தான். அப்படியா சார், எப்படின்னு எனக்கும் சொல்லிக் கொடுங்க, நான் அதை கற்றுக்குறேன். எங்கள் வீட்டிலாம் பாருங்கள் சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே கேட்டீங்க. நீங்கள் அதை கேட்ட உடனே அப்படியே அந்த சாரீ பார்க்குறலாம் விட்டு அப்படியே எங்கள் சுகாவை தான் பார்த்துட்ருக்குங்க. ஏய் என்ன சாரீ எடுத்துட்டியா? இல்லை எனக்கு சாரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஏய் என்ன சாரி எடு. இல்லை எனக்கு பிடிக்கல, எதுவும் வேறு கடைக்கு போகலாம் வாங்க. ஏன் எந்த கடைக்கு? என்ன இந்த ஏரியாலே இதான் பெரிய கடை, வா நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி அந்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு, சார் நேற்று இந்த சாரி எடுக்கலை, இது நேற்று எடுத்த மாதிரியே இருக்குது பாருங்கள், இது எடுத்துக்கோங்க. யோ அதான் நேற்று எடுத்தாச்சுல, அது எதுக்கு இரு, இது நல்லாயிருக்கும் எடுத்துக்கோ அப்படின்னு நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க அவரை. என்னடி? இல்லை எனக்கு வேண்டாம். உனக்காக ஆசையாக எடுத்து கொடுக்குறேன், என்ன வேணான்ற அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்சல் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் பண்ண சொல்லிட்டாரு. நீங்கள் அப்படியே கிடக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வேகமாக அப்படி வரீங்க. எங்கடி போகிற வெளில? இன்னும் தினேசா நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து இதெல்லாம் பில்லெல்லாம் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு காரில் நீங்களாவே உட்காந்துக்கிட்டீங்க. என்னடாது வான்னு சொன்னால் கூட வரமாட்டா, வேகமாக போகிறான், இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிகிட்டு உங்களை பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஏய் என்னை பாரு அட்டிங் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே எடுத்துட்டு, என்னடி ஸ்லாங்கில் மாறுது? ஆமாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே உங்களுக்கு கோவப்படவே தெரியல ஆக்சுவலாக. பட் ஆனால் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடற்கன்னு வந்துட்டுருக்கீங்க. ஏய் நெல் எதுக்கு போ, மூஞ்சில் தூக்கிட்டு போகுது, ஒரு பக்கம் அப்படியே கோணிச்சிட்டு வர போகுது. ஆமாம் போகும். ஏய் என்னன்னு கேட்டால் பதில் சொல்லணும், என்னமோ ஆமாம் போவோண்ணா என்ன போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய் திறக்கல. திரும்ப கேட்டுகிட்டே இருக்காரு. கடுப்பாயிடுச்சு மனுஷனுக்கு. இது பார் என்னன்னு சொல்லு, இந்த கடையில் இருந்தால் ஒரு மாதிரி வந்துட்டுருக்கேன், பார்சல் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு பில்லு போட்டுட்ருக்கேன், அதுக்குள்ளே நீ வந்துட்டுருக்க. எனக்கு சாரியில் வேண்டாம். ஏன் வேண்டாம்? இந்த பார் காஸ்ட்லி, ரொம்ப அழகாக இருக்கு, உனக்கு கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கீங்க.
யாரா அவ? உனக்கு வேண்டாம்? ஆமாம் வேண்டாம். திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காரு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். எது வேணாம்? ஏன் வேணாம்? ஏன் வேணாம்? ஏன்னா வேண்டாம். எதுக்கு வேண்டான்னு கேட்டேன். கடுப்பாயிடுச்சு அந்த மனுஷனுக்கு. உன் கை அப்படியே ரொம்ப டைட்டாக பிடிச்சி எதுக்கு வேணாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படியே வேகமாக பிடிச்சி கேட்குறாரு. எனக்கு வேண்டாம். எதுக்கு வேண்டான்னு கேட்டேன். இது வேணாம். ஏன்னா 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 எதுக்குன்னு கேட்குறேன். நேற்று நேற்று என்ன என்ன நேற்று நீங்கள் ஏன் பேசவே இல்லை? ஒரு மாதிரி உங்களுக்கு கடன்னு கோமா ஒரு மாதிரி இருக்கா? நீங்கள் ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக வந்துகிட்டே இருக்கீங்க. ஏய் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். யாரா அவ? ஏய் பாரு அண்ணா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கண்ணில் அப்படியே லைட்டாக தண்ணியில் எட்டி பார்க்குது. என்ன அழறியா? ஏய் இரிட்டேட் பண்ணாத தயவு செஞ்சு, புரியுதா? எனக்கு அதுவும் மேலே வரும் கோவம். இல்லை உங்களுக்கு என்ன கோவம் வரும்? உங்களுக்கு என்ன கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பிட்டு அப்படியே கேட்குறீங்க. இப்போ இது அழற? இந்த அழறது பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, கேவலமாக இருக்கு. இப்போ நீ எதுக்கு அழற? உனக்கு யார் என்ன பண்ணா? பாருங்க நான் கிராமத்து பொண்ணு தான். அதுக்காக நீங்கள் வந்து நேற்று ஒரு பொண்ணு கூட, இன்றைக்கி ஒரு பொண்ணு கூட, நாளைக்கு ஒரு பொண்ணு கூட போகிறதுலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. நேரங்கட்ட நேரத்தில் வர்றது, நேரங்கட்ட நேரத்தில் போகிறது தானே ஆம்பளைங்க புத்தி. இதுக்கு தான் கிராமத்துலேருந்து பொண்ணு கொட்டு வராங்க போல இருக்கு, நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி செவில அப்படி பலார்னு ஒன்று. அவ்வளோதான், வாய் மூட்டிங்க, பேசவே இல்லை. திரும்பி அப்படியே அழுதுட்டு வந்துட்டுருக்கேங்க. அவருக்கு செம்ம கோவம். வாய் மூட்டு அப்படியே காரை ஓட்டு வந்துட்டு நிறுத்துறாரு. நீங்கள் அப்படியே வேகமாக அப்படியே கதவை தந்துட்டு நீங்கள் கடகடன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. மாடி மாடி அப்படின்னு கூப்பிட்றாங்க அவங்க அத்தை. ஆனால் நீங்கள் காலை வாங்கவே இல்லை. கடகடன்னு சொல்லிட்டு அப்படியே நான் தமிழ் பட ஹீரோயின் போயிட்டு அப்படியே பெட்டில் அப்படியே குதிப்பாங்க, சாரி தாவி அப்படியே கோச்சிட்டு படுப்பாங்க, அந்த மாதிரி கோச்சிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இங்கே அப்படியே பின்னாடி எங்கள் சிவா வந்துருப்பார் இல்லையா, அந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த அந்த பேகு ப்ளஸ் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த பிரசாதம் அப்படியே கையில் பேக்கில் காரில் இருந்தது அவர் எடுத்துகிட்டு வருவார். இதை பார்த்துட்டு தா என்னடா புடவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனால் எதுக்குடா அவள் ஓடனா? அதுதானே? ஆமாண்டா நான் பார்த்துக்கிறேன் டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு ஒரு மட்டும் அப்படியே கிளம்பிட்டார். வெளில தான் கிளம்பிட்டார். வீட்டுக்குள்ளே இது வரவே இல்லை. அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. நைட்டு ஒரு 2:30 இந்த மாதிரி இருக்கும். திரும்ப ரிட்டர்ன் வராரு. பார்த்தா லாக் பண்ணியிருக்கு. ஓப்பன் பண்ணுறாரு, வராரு. அவங்க அம்மா திட்டுறாங்க. திரும்ப ரூம்குள்ளே வராரு. நீங்கள் படுத்துட்ருக்குங்க, ஆனால் தூங்கலை, கண்ணை முடிச்சுட்டு தான் இருந்துட்டுருக்கீங்க போல இருக்குது. ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கிறதால நீங்கள் தூங்கிட்டீங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு, ட்ரெஸ் மாற்றுறாரு. அப்படியே வந்து உட்காந்துட்டு சிஸ்டமில் அப்படியே நோண்டிட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. அவர் அப்படியே தலையை தூக்கி அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் இருட்டில் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கிறத. அப்போது தூங்காமல் படுத்துட்டு இருந்தேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் பதில் சொல்லவே இல்லை. திரும்ப அப்படியே படுத்துட்டீங்க. அப்படிங்க இவ்வளோ அப்படின்னு வேகமாக வந்துட்டு அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறாரு. கையை விடுங்க. ஏன்னா கையை விடவா? அப்படி விட்டுன்னு வைய இன்னொரு பக்கம் அப்படியே பழுத்து போயிடும். நீங்கள் அப்படியே அடிக்க வராங்கன்னா கையை அப்படியே மறைப்போம் இல்லையா, ஸோ அப்படியே அப்படியே மறைச்ச மாதிரி மறைச்சிட்டு திரும்ப அப்படி படுத்துக்கிறீங்க. திரும்ப அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறாரு. எந்திரியா? இல்லை எனக்கு புரியல, நீ என்னமோ சொன்னல, அதான் இன்றைக்கி ஒரு பொண்ணு ஃபோட்டோ எங்கே இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு கூட தான் போயிட்டு வந்தேன். உன்னை வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருக்கல, செம்மையாக இருக்கா, அப்புறம் கம்பெனி கூட ஒரு மாதிரி நல்லா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அப்படியே பேசிகிட்டு இருக்கா. அந்த ஃபோன் அப்படியே பிடிங்க அப்படியே தூக்கி வீசிட்டீங்க. நீங்கள் அப்படியே தூக்கி வீசினதும் இங்கே சுகா டக்குன்னு போய் கை ஓங்குறா. நீங்கள் அடிக்கிறதுக்கு அப்படியே மறைப்போம்ல பயந்துட்டு, அந்த மாதிரி போய் நின்றுட்டுருக்கீங்க. விட்டன் வெய்ய அவ்வளோ பழுத்து போயிடும். என்ன நினச்சிட்ருக்கேன்? நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறு யாரோட சுற்றிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு அந்த கோவம் வரதான் செய்யும். நானும் ஸ்டெப்னி இல்லை, சும்மா யூஸ் பண்ணிக்கிறதுக்காகலாம். ஸ்டெப்னி எப்படி 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 ஒன்று யூஸ் பண்ணாங்க, கொஞ்சம் சொல்ல, விளக்கமாக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக்கே போல அந்த மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அவரோட ஷர்ட் இன்னும் உங்கள் கையில் தான் இருந்துகிட்ருக்கு.
என்னது அது? வளர்ந்து கையோடு. இல்லை, எனக்கு கோவமாக இருக்கும். என்ன நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க கூட்டி உங்களை அசிங்கப்படுத்தினா அசிங்கப்படுத்தினா சரியாயிடும் அப்படிதானா? இல்லை, உங்களை தூக்கி ஜெயிலில் 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 சரி வச்சிடுறியா? எந்த ஜெயிலில்? அப்படி நீங்கள் அழறீங்க, தேம்பி தேம்பி அழறீங்க. இப்போ எதுக்கடி அழற? என்ன உனக்கு எதுவுமே பண்ணலண்ணா? சரி வா பண்ணிடலாம். நீ வேற 2 நாளாக பர்மிஷன் கொடுத்து நானும் அதை யூஸ் பண்ணிக்காத இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ட்ராப் பண்ணி இப்படி இழுத்து கட்டி பிடிக்கிறாரு. தள்ளுங்க, யாரே தொட்டு கையால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. அவர் திரும்ப அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி டீஸ் பண்ணுறாரு. அங்கங்கே டச் பண்ணி உங்களுக்கு ரொம்ப அழகியாக இருக்குது, தள்ளி விடுறீங்க. ஆனால் அவர் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. அங்கங்கே கை வச்சு ஒரு மாதிரி சில விஷயமாக பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே போயிட்டு உங்கள் ப்ரெஸ் பாட்டில் அப்படியே ப்ரெஸ் பண்ணுவாரா? செவ்வளோ பலார்னு ஒன்று விட்டீங்க. அடியே என்னடி உண்மையில அடிச்சிட்டா? இதுக்கு மேலே கிட்ட வந்து கொலை பண்ணிடுவேன். கொலை நான் தானே ஒன்றை பண்ணோம். அதெல்லாம் நீ சொல்கிற பார்த்தியா? அதான் காதல் குடும்பங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்லாம் அப்படியே கசவன மாதிரி இருக்குமா தட்டிகிட்டு இருப்பார். கடவுள்னு சொல்லிட்டு கதவை வந்துட்டு நீங்கள் மட்டும் வெளில போயிட்டு அத்தை இங்கே வாங்க, ஜிம்மன் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டீங்க. என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. அண்ணி என்ன நீ அழுதுருக்கீங்க? ஐயோ என்ன பண்ணாம? அண்ணா என்னடா பண்ண? அடங்குறியா? அடங்குறியா? இதை பாரு, ஒழுங்குமுறையா உள்ள வந்துடு, அவ்வளோதான் ஒன்று. அத்தை உங்கள் பையன் என்ன ஏமாற்றிட்டார் அத்தை, உங்களை ஏமாற்றிட்டார். ஜெமன் நீங்கள் சொன்னது உண்மைதான். இங்கே எதுவுமே நடக்காது. உங்கள் வம்சம் ஒன்றுமே நடக்காது. உங்கள் அண்ணன் என்னை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேம்பி அழுதுட்ருக்கீங்க. நடுவு வேறு அந்த முந்தானியை பிடிச்சி மூக்கு சளி சிந்துவாங்க, அந்த மாதிரி சிந்திட்டுலாம் நீங்கள் வந்து அழுதுட்ருக்கீங்க. ஐயோ கடவுளே யாரா இவ அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ஓரமாக நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. என்னடா பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்கள் அத்தெல்லாம் அப்படியே பதறிட்டு சுகா அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே கேட்குறாங்க. அம்மா வெற்றியா தயவு செஞ்சு போய் தொலைமா, அப்போ தான் இதை வளர்றானே. அத்தை இல்லை அத்தை என்னை ஏமாற்றிட்டாரு அத்தை அவர் என்னை ஏமாற்றிட்டாரு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே சொல்லிகிட்டே இருக்காரா. ஜிம்மின் வேறு இன்னும் கொஞ்சம் நாள் வெளியே வேறு போடுறாரு. ஆமாம் நீங்கள் அப்போவே சொன்னீங்க, நான் தான் கேட்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லி இங்கே 2 பேரும் அப்படி இது பண்ணிகிட்டே இருப்பாங்களா. இங்கே ஜிம்மில் பார்த்துட்டு டேய் இங்கே கொஞ்சம் வாயேன், நாளைக்கு ஏதோ செமஸ்டர் ஃபீஸ்ன்னு என்னமோ சொல்லியிருந்திய, அதை பற்றி நான் யோசிக்கணும், இங்கே வா. அண்ணா அப்படி இல்லை அண்ணி, காலில் பேசிடலாம் நீ, நீங்கள் எதாக இருந்தாலும் இப்போ போங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்படி அனுப்புவானா. ஐயோ என்னை கேட்குறதுக்கு இங்கே நான் அதையே இல்லையே, நான் இப்போவே என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அப்படி உள்ளே போவீங்க. ஏய் இல்லை நீங்கள் கையை எடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே விசும்பி இப்படியே அழுதுகிட்டே நீங்கள் அப்படியே ஃபோனை போய் எப்படி எடுப்பீங்களா. ஜிம்மில் அப்படியே உங்களை வந்து பிடிச்சிட்டு என்ன தாண்டி பிரச்சனை? என்ன பிரச்சனை? இந்த பாரு என்ன நடந்தது தெரியாமல் இந்த மாதிரி பண்ணுவீங்க, அவ்வளோதான் உனக்கு. ஆமாம் நீங்கள் என்னை ஏமாற்றிட்டு என்ன எப்படி தைரியமெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மனசு உறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அப்படி நீங்கள் கேட்குறீங்க. மனசு தானே ஏ அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு திரும்ப வந்து நிறைய ஃபோட்டோஸ் அப்படியே எடுத்து அப்படியே காமிச்சிட்ருக்காரு. இது இத்தனை பேரா அப்படி வாய முடியும் என்னென்னு மூளை பாரு, சும்மா இத்தனை பேருன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் அப்படியே ஆல்பமாக இருக்குது, அது அப்படியே எடுத்து அப்படியே காமிச்சிட்ருக்காரு. இது ஆல்பம்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகு திரும்ப வருது. அடியே நல்லா பாடுறி, அவளுக்கும் எனக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம் கூட ஒன்றும் தெரியாது, அவளுக்கு 50 வயசுடி. பாரு நல்லா வருது பாரு. இவளுக்கும் எனக்கும் 10 வயசு டிஃப்ரென்ஸ், என்னோட சின்ன பொண்ணு இவளுக்கு சாரி வாங்கி கொடுத்துருக்கேன், இவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், இவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்டி இதோ பார் இந்த கிழமை இவனுக்கு வேஸ்ட்டு சட்டை கூட வாங்கி கொடுத்துருக்கேன், அப்போ அவனுக்கு எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போது நீங்கள் அது வேறையா? அப்படியே உனக்கு இதுக்கு முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அந்த ஆல்பத்தை அப்படியே வாங்கிட்டு இது அந்த சாரி தான் இதுதான்
என்னத்த சொல்கிறது தெரில. நான் டூரிசம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்டி. எவனா வெளிநாட்டிலேருந்து வந்தானா அது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்குன்னு எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கிஃப்டாக கொடுப்போம். புரியுதா? அந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம். அது சும்மா வந்துட்டேன். எந்த கடை நல்லாயிருக்கோ பார்த்து வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. வாங்கி கொடுத்தேன். நேற்று ஒருத்திக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன். நீ அதுக்கு போய் ஏன்டி படுத்துற? நீ ரொம்ப ஒரு மாதிரி பிளானோடு இருந்தேன்டி. எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டல. இல்லை இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணுன்னு என்ன கட்டாயம் இருக்கான்னு? அட கட்டாயம் இருக்கா? ஏடி இந்த நாட்டில் வந்து இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீ வாங்கி தர மாட்டியா? இல்லை எனக்கு புரியல. வாங்கி கொடுப்பேன். நான் வந்து ஒருத்தருக்கு வேஷ்டி சட்டை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாங்கி கொடுத்துருவேன் நீ? அந்த மாதிரி தானே எனக்கும். அது நான் வாங்கி கொடுப்பேன். நீ வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னோம். ஏன் என்ன இருக்கும் தெரியாது. சரி சரி தெரியாமல் கேட்கல. தெரியாமல் ஏதோ ஏதோ நடந்துருச்சு விட்டுருங்க. தெரியாமல் நடந்தது. காலையில் என்ன டார்ச்சர் பண்ணுறாடி. இதோ இப்போ வீட்டில் கூட்டு அசிங்கப்படுத்தல. அது 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 அப்படின்னு சொல்லி அப்படியே தலையை நட்டுக்கிட்டீங்க நீங்கள். என்ன அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் சொல்லு. இல்லை அது தெரியாமல் ஏதோ நான் தெரியாமல் ஏதோ ஊரில் இருக்கவங்களாம் கூட்டி ஏதோ ஏதோ பண்ண போகிறேன். நீ என்ன பண்ணாமல் அப்போ? இல்லை சார் ஊரில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு பெருசா ஃபங்க்ஷன் வச்சிடலாமா? என்ன ஃபங்க்ஷன்? வளகாப்பு ரெடி பண்ணலாமா? அப்படி நீங்கள் தலையை வெட்டிட்டு லைட்டாக அப்படியே வைக்கப்படுறீங்க. என்னடி வா கத்தி கத்திரி அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி அப்படியே இருக்கிறாரு. அவர் மேலே அப்படியே நீங்கள் ஹிட் ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இல்லை என்ன இல்லை ரொம்ப வெறியாகிட்ருக்கேன். மரியாதை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிறாரு. தூக்கிட்டு போய் அந்த பெட்டில் போய் போடுவாரா? அப்படியே பவுன்ஸ் ஆகிட்டு நீங்கள் அப்படியே இல்லைங்க அப்படி படுக்கிறேன். இல்லை படு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே லேடுன்னு ஆகுறாரு. இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்படுறீங்க. இங்கே அப்படியே ஸ்ட்ரிக்கா வந்து உங்கள் மேலே அப்படி அங்கங்கே அப்படியே கையெல்லாம் இப்படி ஆகிட்டு ஒரு மாதிரி ஹிக்கீஸாக விழுந்துட்டுருக்கு. சரி என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறடி நீ? சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு நீ என்னென்ன பேசுகிற நீ? இந்த வாய் வச்சுட்டு தான்ட்டு பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் பிடிச்சி அப்படியே கடிச்சு வச்சிடறாரு. உங்களுக்கு ஐயோ முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் அப்படியே வைக்கப்படுறீங்க. அவர் மேலே ஃபுல்லாக உங்களுடைய அந்த நெயில் போட்டு எப்படி கீறி வைக்கிறீங்க. இங்கே ஜிம்னு வந்து என்னடா சத்தம் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு நடுறத்துல இருந்துச்சு. அப்படியே பக்கத்து ரூம் தானே. என்னது அது? திரும்ப ஏதாவது தண்ணியை சண்டை போடுறானோ? அட பாவி என்ன பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கடை வெளில வந்துட்டு டீ அண்ணா டீ டீ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டோர்லாம் அப்படியே திரும்ப நாக் பண்ணுவானா? சிவண்டாவா இந்த நேரத்தில் ஏங்க என்னன்னு தெரியல பாருங்கள் அப்படின்னு சொல்லவே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உண்மையில தான் அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே வந்து ஜிம் வந்து இன்னும் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கா. இல்லை வேணாம் விடுங்க ப்ளீஸுங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கத்துறதும் இங்கே ஜிம்முக்கு அது கேட்குது. ஐயோ அண்ணி என்னமோ பண்ணுறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே கூப்பிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டாங்க ஜிம்முன்னு. இங்கே வந்து இந்த நடக்கிற கூத்துல அவங்களுக்கு தெரியல உள்ள. இங்கே டேய் என்னாச்சுடா திரும்ப சண்டையான அம்மா ஏதோ பண்ணுறோம்மா அண்ணி இங்கே அழறாங்கம்மா கத்துறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்னு சொல்லவே இங்கே வந்து நல்லா காசு வச்சு கேட்கவே டி போடா மரியாதையா அம்மா டீ அடிச்சிடும் ஒழுங்கு மாதிரியாக போயிடும் இல்லைப்பா யாரும் வந்து படுத்துக்கோ. அம்மா இல்லைம்மா அண்ணி கத்துறாங்கம்மா. டி என்னடா சொல்லுவேன் நான். டி போடா அங்கே அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்குடா வாடா அப்படின்னு சொல்லி. அம்மா என்னம்மா சொல்கிற? டீ வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஐயோ இவனுக்கு எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிம்முனுக்கு மனசுக்குள்ளாலே அவ்வளோ குமுறிடல. இங்கே வந்து அப்படியே அவங்களுக்கும் ஷிகாவுக்கும் லைஃப் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி லவ் பைட்ஸு லவ் மேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கிராஸாக ஒரு மாதிரி நைட் ஃபுல்லாக ஒரு வைல்ட் நைட்டாக அப்படியே போயிட்டுருக்கு. ஸ்வீட் ட்ரீம்ஸ் கிடையாது, ஸ்வீட் ட்ரீம்ஸாகவே போயிட்டுருக்கு.
ஓகே கைஸ், இது வந்து ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் விஜிதா புகழ் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஷுக்காவுக்கு ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஹஸ்பண்ட் வேறு ஃபாரினில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஸ்டார்டிங்கே சொல்லணும்னு மறந்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களை நான் மென்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா? விஜிதா புகழ் ஸ்வீட்டி, ஹாப்பி பிலேட்டட் விஷஸ் ஃபார் யுவர் ஆனிவர்சரி. ஓகேடா, லாஸ்ட்டாக ஃபைனல் கொஷின் கேட்கலாமா? கொஷின் கேட்டுடலாம். இந்த தடவை எத்திக்ஸில் நான் கொஷின் கேட்குறேன்டா, ஓகேங்களா? எத்திக்ஸ் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கேட்கல. ஆனால் வந்து எத்திக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிவில் சர்வன்ட்க்கு. ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது வந்து எத்திக்ஸில் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அதை படிக்கிறப்போ தான் ஒரு ஐடியாஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் வருமா, இப்படிலாம் நம்ம டீல் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிளாக நம்ம வந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ அதில் ஒரு கொஷின் நான் உங்களை கேட்குறேன். நீங்கள் ஃபுல்லாக ஒழுங்காக கொஷின் கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து ஹில் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சிவில் சர்வெண்ட் ஹில் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. அக்கா வந்து அப்ராடில் இருக்காங்க, செட்டில் ஆகிட்டாங்க, ஓகேங்களா? அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதமாக வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துகிட்ருக்காங்க. ஒரு 4 நாளாக வந்து பார்த்துட்டு போக சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, ரிலேஷன்ஸும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் போகவே இல்லை. திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க. அதே நேரம் இங்கே அந்த ஹில் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துல வந்து மண் சரிஞ்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து சம் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்காங்க. கீழே வந்து நிறைய டீம் இருக்காங்க. மேலே ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து அம்மாவை பார்க்க போவாரா, இல்லை அந்த இடத்துல இருந்துட்டு அங்கே வந்து டீல் பண்ணிகிட்ருப்பாரா? இவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு பர்சன், ஓகேங்களா? ஒரு நேர்மையான பர்சனு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இத்தனை வருஷமாக அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாக இருந்துகிட்ருக்காரு அப்படின்னும் சொல்லிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுவீங்க? அம்மாவை பார்க்க போவீங்களா? அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்களா? என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 4 லைனில் சொல்லுங்கள். எப்படி என்ன ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்க்கு மட்டும் தேவைலாம் கிடையாது. ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க அப்படின்றது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு நின்றுட்டுருப்பீங்களா, பார்த்துட்ருப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாவது கொஷின் கேட்குறோம்ல, அந்த மாதிரி தான் இது ஒன்று. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுறேன் உங்களோட யூனிக் ஆன்சர்ஸ்க்காக. அப்புறம் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா அதை பின் பண்ணி வைக்கிறேன். இல்லை அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு லைவ் வருவேன்ல, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் என்ன கொஷின் கேளுங்க, இல்லைன்னா நானாகவே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்டா, ஓகேவா? ஓகேடா, பாய்.